நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டிஆ கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த உலகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தோடு இன்றைக்கு சம்பந்தப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ நம்ம எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலும் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்தையும் ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பொருளாதாரம் பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவினுடைய ஜிடிபியை வளர்த்தெடுப்பதற்கு என்ன செய்யணும், உலக அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ அப்படிங்கிறதா இன்றைக்கு நீயானா பேசவிருக்கக்கூடிய இந்த தலைப்பு. ஸோ முதல்ல இந்த சைடில் போகலாமா, இந்த சைடில் போகலாமா? யாரெல்லாம் இப்போதைய பொருளாதாரம் இந்தியாவுக்கு பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சைடா அந்த சைடா? இல்லை, எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பொண்ணுங்க, அதாவது கேர்ள்ஸ்னா பொருளாதாரம் பற்றி பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கேர்ள்ஸ் தான் பொருளாதாரத்தை பற்றி பேசுறதுக்காக தான் அந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அதாம்மா. Be ourself. Be yourself. ஏய், கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பேட்ச் மாறி இருக்கா? நான் மாறலம்மா, நான் தான் ரொம்ப காலமாக ஷோ பண்ணுறேன். But still okay, yaar. What's the problem? Let's talk about economics. What's wrong in that? How many people are ready to talk about economics? One. How many people are ready to talk about economics now? Because there's a confusion நடந்திருக்கு, but we can go ahead with that. Okay. Okay, தானே போலாமா? Why? What? எதை பத்தி எப்ப பேசலாம்? படிப்பை பத்தி பேசலாமா? படிப்பு நோவா? சரி, ஓகே. லவ் எப்ப பேசலாமா? எவ்வளவு பேர் ரெடி? லவ் பத்தி. ஸோ இப்போ அதிகமான ஓட்டு, ரெண்டு கையும் அதிகமான ஓட்டு காதலை பற்றி பேசுறதுக்கு தான். டோன்ட் வரி, முடிஞ்சு போச்சுமா. நான் சும்மா நாச்சுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். உங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்குன்னு. அதுக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்டு 3ஆம் நாளே விட்டுட்டு போன மாதிரி, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி, தெய்வமே அவனை மாற்றுங்க தீர்ப்போம். அதுமா இன்னும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது க்ரோஸ் ரீசன் வாங்கி கொடுங்க. முடிஞ்சு, அதில் டாபிக் பயப்படாங்க. சொல்லலாம். வாழ்க்கையில் பல நூறாண்டுகளாக இலக்கியத்திலிருந்து அத்தனை விஷயங்களும் காதலை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாலும் காதலில் பேச வேண்டிய விஷயம் என்று ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கிறது. ஒருவேளை காதலுடைய அழகு கூட அதுவாக இருக்கலாம். இப்போ உங்களோட ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை பார்க்க முடியுது. ஒன்று, காதல்னு வந்துட்டா அப்படியே விழுந்து கிடக்கணும், அதுக்குள்ள உணர்வு ரீதியாக அப்படியே அதுக்குள்ள டிராவல் பண்ணணும். தட்ஸ் லவ். அதுக்காகவே உருகுதலும் அதுக்காகவே வாழுதலும் என்பது ஒரு வாழ்க்கைன்னு. ஒரு கேரக்டராகவே நம்ம நிறைய இருக்காங்க. ஆண்டாள் இருக்காங்க, மீரா, இது மாதிரியான கேரக்டர்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் சுயமாக நான் தான் ஃபர்ஸ்ட், ஐ பி மை செல்ஃப் ஃபர்ஸ்ட், தென் நான் இன்னொருத்தருக்கு காதலியாக இருக்கிறேன் அல்லது ஒரு லைஃப் பார்ட்னராக ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த இரண்டு நிலை, இரண்டிலும் காதல் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கிற பார்வை வேறு வேறு கோணங்களில் இருக்கிறது. ஸோ முதல்ல நான் அந்த காதலை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டுட்டுமா? இந்த ஏஜில் தான் நிறைய பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, படிக்கிறப்ப லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படிக்கிறப்ப தான் லவ் வரும். முதல்ல இந்த படிப்புனா என்ன, யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? வாட் இஸ் படிப்பு? படிப்புனா இட்ஸ் a tension. டென்ஷன். பொதி மூட்டை சார். பொதி மூட்டை. பயம். பயம் சார் டைம் பாஸ். டைம் பாஸ். ஆன்சரே தெரியல சார், படிப்பை பத்தி கேட்டா ஆன்சரே தெரியல. படிப்புனா கடுப்பு சார். கடுப்பு சொல்லல கோவம் வருது. டார்ச்சர் சார். டார்ச்சர். கம்பல்ஷன். இந்த வயசுல படிக்கிறதுன்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்துல நம்மள கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது. படிப்புனா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? அறிவு. அதே அறிவு. அருவாங்க. முதல்ல ஆண்டனிட்ட பேசிட்டு இருந்தீங்க தானே, அப்ப படிப்புனா என்ன சொன்னீங்க நீங்க? படிப்புனா என்ன சொன்னேன்? வல்காரிட்டி. அதாவது நம்ம ஆளுங்க எவ்வளோ கேம்னா வெளியில படிப்புனா சார் வல்கரா பேசாதீங்க அப்படின்ற பார்த்து கல்வி, எதிர்காலம், தொலைநோக்கு பார்வை, கிட்ட பார்வை, எட்ட பார்வை. 12th எவ்வளவு மார்க்? அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது இது சார். என்னமா இருக்கு, பேப்பர்லயே போட்டு தொங்க விட்டுறாங்க. எவ்வளவு மார்க்? 920 சார். 920 இப்போ வெளியில சொல்ல வைக்க போறீங்களா? நாங்கெல்லாம் இப்போ சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் புதைக்க வேண்டியதா? பக்கத்தில் கொடுங்க. படிப்புனா எனர்ஜி சார். அதெல்லாம் வேணாம் சார். ஏன் ஒரு பூஸ்ட் குடிக்கிறியாமா? நான் அது கேட்கல. படிப்புனா என்னங்கிறது அங்க, எவ்வளவு மார்க்குங்கிறது இங்க. 860.
860. 936. 936. 12th 10th 12th 50%. அதான் எவ்வளோம்மா? அது 500க்கு, ஸோ அதனால சிபிஎஸ்சிங்கிறனால சிபிஎஸ்சி 50%. 250 மார்க்கு. ஆமா அது அவ்வளவுதான். சொல்றதுக்கு என்ன? அவ்வளவுதான் நான் சொல்றேன் 50%. ஏன் வாயால நான் சொல்ல மாட்டேனா? பக்கத்துல 863. 8 863. 863. எல்லா சர்டிபிகேட் காட்டணும், அதனால பாத்துக்கங்க. 990. 990. 603. 603. ஓகே, அது மட்டும் 603 அப்படிங்க. எல்லாம் சொல்றதுக்கு வைக்கப்பட்ட நம்ம சொல்றதுக்கு போல்டா இருக்கும். கொஞ்சம் போல்டா சொல்லுவோமே. சம போல்டு. 1025. 1025. 1065. 1065. 825. 825. 825. 825. 916. பக்கத்துல உட்காந்து எழுதிங்களா பரிச்சா? 916. 916. சர்டிஃபிகேட் செக் பண்ணலனா 1025, செக் பண்ணா 838. சர்டிபிகேட் செக் பண்ணலனா 1025. 1091. 1091. 966. 966. நான் 12th படிக்கல சார். 12th படிக்கல. ஏன் என்னாச்சு? ஐடிஐ படிச்சேன் சார் நாங்க. நேரா ஐடி காலேஜ் சார். அங்கே ஐடிஐ நம்ம. அங்கே ஐடிஐ போயாச்சு நேரா 10th முடிச்சிட்டு. 10th முடிச்சிட்டு போனோம். சரி 10thல எவ்வளோ? 350. 350. ஓகே. ஒரு 490 கூட இவ்வளவு ஸ்டைலா சொல்ல முடியாதுமா. அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டு நீனு. 777. 777. ஓகே, இந்த பக்கம் எவ்வளவு மார்க்? 1100. 1100. என்னமா டெலிபோன் நம்பர் மாதிரி சொல்ற? 1100. அப்புறம் 1100. யா. அடேயப்பா. 979. 979. 870. 870. 70. இல்ல சொல்லுங்க. 950. 950. CBSE 80%. சிபிஎஸ்சி. அது எனக்கு ஒன்று புரியல. சிபிஎஸ்சி படிச்சாலே நீங்க எல்லாம் பர்சன்டேஜ் தான் சொல்லுவீங்களா? மார்க் சொல்லவே மாட்டீங்களா? அந்த பிள்ளை கேட்டாலும் 50% அப்படிங்குது. இல்லாட்டி சிபிஎஸ்சியில் படிச்சா என்ன கேள்வி கேட்டோமா வேற பதில் தான் சொல்லுவீங்களா? இல்ல இப்போ 400 சொன்னேன்னா கூச்சமா இருக்கும். நீங்க சொல்லிட்டு சொல்லலாமே சிபிஎஸ்சி 400 சொல்லுங்க. ஏன் ஸ்டேட் போர்டில் படிச்சவங்களுக்குலாம் அதுல எவ்வளவு மார்க் தெரியாம போயிடும். 927. 927. ஓகே. ஆனா ஸ்டேட் போர்டில் இது ஒரு வசதி இருக்கு, நிறைய மார்க் சொல்லலாம். 1200க்கு 1133. 1133. எல்லா பரிச்சையும் தமிழ்ல எழுதுனீங்களா? இல்ல தெளிவா சொல்லாம. ஓகே. 820 சார். 820. 1080. 1080. 987 sir. 987. 1019. 1090. 907. 907. 907. நீ 972. 12th எழுதிட்டியாமா? ஓகே. 972. 972. 860. 860. சார் கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா சார்? ஆமாமா. 754 சார். 754. 754. மார்க்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குமா? 754ங்கிறது ஒன்றும் மார்க்கெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க நல்லா வரலாம் தாராளமா. பக்கத்துல 1098. 1098. ஓகே. 817. 817. ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் நிறைய மார்க் தான் இல்ல? அந்த பக்கத்தை விட. பட் மார்க்குக்கும் நாலேஜுக்கும் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. அது ரெண்டு வேறு மாதிரியான வடிவங்கள், அவ்வளவுதான். பட் எதுக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. எல்லாமே ஹை ஸ்கோப் பண்றாங்க, ஆனா படிப்பு பெருசா யாருக்கும் பிடிக்கல. எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, ரொம்ப சீரியஸா விழுந்து பட்ச காலத்துல நிறைய மார்க் எடுக்கிறது வேற, ஆனா படிப்பே போருங்கிற காலத்துலயும் இவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னா படிப்பு நீங்க எப்படி கன்சீவ் பண்ணிட்டீங்கன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, படிப்பு அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள இருக்கவங்க எவ்வளவு பேர் இந்த பக்கம் இருக்காங்க, படிப்புங்கிற ஒரு ஏரியாக்குள்ள எவ்வளவு பேர் இந்த பக்கம் இருக்காங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக ட்ரை பண்ணதான். ஓகே, அதெல்லாம் விடுவோம். ஆக்சுவலா இந்த சைடுங்கிறது காதலில் உருகி உருகி வாழுதல் தானே. காதலில் இமோஷனலா இருக்கணுங்கிறவங்க தானே நீங்க. இந்த பக்கமே கொடுங்க. காதலில் மெய்மறந்த நிலை என்பது எவ்வளவு ஆனந்தமானது, எவ்வளவு சந்தோஷமானது. நான் யாருக்காக வாழணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஓகே, நான் யாருக்காக வாழணும். ஓகே, எஸ், அந்த பர்பஸ், தி பர்பஸ் ஆஃப் லைஃப் கண்டுபிடிச்சிட்டேன். வேற சார் நான் வந்து அவராவே மாறிடுவேன். அவராவே மாறிடுவேன். எப்படின்னா எப்படி அது? அப்படின்னா அவர் எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆஹா, நான் அவராவே மாறிடுவேன். குட். காதலின் மெய்மறந்த நிலை இதான் ஆக்சுவலா காதலின் மெய்மறந்த நிலை. எஸ் சார், நம்ம அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவோன்னே தெரியாது, என்னெல்லாமோ உளருவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், திடீர்னு நம்ம சைல்டிஷாக மாறிடுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக என்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா அந்த வேவ் லென்த் பார்த்து தான் நமக்கு சிங்க் ஆகும் சார். பாகிஸ்தான்ல போய் இந்தியா கொடி நட்டினா எப்படி? பாகிஸ்தானுக்கு ஏமா போறீங்க? லவ் பண்றவங்க பாண்டி பஜாரு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஒரு ஹாப்பி. இல்லம்மா, இந்த உதாரணம் சொன்னாலே அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். இந்த பொண்ணு தடுமாறி பேசுனாங்கல்ல, அது என்ன பண்றதுன்னே தெரியும். அதுதான் அதோட ஃபீலே. பாகிஸ்தானுக்கு போய் நீங்க ஏன் பாகிஸ்தானுக்குலாம் போ, யதார்த்தமா இருந்தீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிற ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் தட். அதுதான்
எனக்கு முதல் தடவை அவர் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. ஆ. அதை பார்க்கும்போது வந்து அப்படியே கண்ணு ஓரத்துல என்னையும் அறியாம எனக்கு தண்ணி வந்து நின்றுடுச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆனா அவர் நம்பவே இல்லை. ஆஹா. இன்றைக்கு கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவீன காலத்து பெண்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி அணுகுகிறார்கள்? அறிவுபூர்வமாக அதை பார்க்கிறார்களா, உணர்வு பூர்வமாக பார்க்கிறார்களா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இரண்டு பக்கமும் இளம் பெண்கள் காதலை எப்படி அணுகுகிறார்கள்? அறிவின் வழியாக காதலை அணுக வேண்டுமா, இமோஷனலா காதலை பார்க்க வேண்டுமா? பேசலாம். காதலில் நீங்கள் விழுந்தவுடன் செய்த கிறுக்குத்தனங்கள் என்ன? அந்த செயல்பாடுகள்ல கேட்கிறேன் நான். குதிப்பேன் லூஸ் மாதிரி. ஓ ஊன்னு கத்தி குதிச்சு ஏ அப்படின்னு. எஸ், ஓகே சார் எனக்கே தெரியாம அவரோட பேர் எழுத ஆரம்பிச்சிருவேன் சார். ஓகே. அவர் பேரு சும்மா டக்குன்னு எழுதுறப்ப அவர் பேர் வரும். எஸ் சார். காதலில் மெய்மறந்து இருத்தல். என் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிருக்கேன் சார். உங்க ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஆல் த பெஸ்ட் கேட்டுட்டு அப்படியே கொண்டை போட்டு பெண்ணை சொருகிட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்கேன். ஓ அப்படியே கொண்ட போட்டு பெண்ணை சொல்லிட்டு. வேற காதலில் மெய்மறந்த நிலையில் என்னென்ன செய்வீங்க? வெளியில் போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டுகிட்டே போகிற பழக்கம் இருக்குது சார். பாட்டு கேட்காம வெளியில் போகிற பழக்கமே இல்லை. ஆனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு சாங்ஸ் ஆன் பண்ணாமே கடைசி வரைக்கும் போயிருக்கேன். இங்கேருந்து செங்கல்பேட்டு வரைக்கும் போயிருக்கேன். ஓ சும்மா காதலே கிடக்கு. காதலே கிடக்கு. வெரி நைஸ். ஆ அப்படி சைக்கோ கணங்காவே இருக்கிறது சார். எப்படி? அதாவது அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா அது நம்ம காதுல வராது. இப்போ எதையாவது ஒன்று பார்த்தோன்னா அதுலயே நம்ம அப்படி ஃபோக்கஸாக இருப்போம். எதையோ திங்க் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. வேற செவத்துக்கிட்ட பேசுவோம் சார். சவுத்துட்ட. ஆமா சார். ஆ எப்போதான் செவத்துக்கிட்டே பேசிட்டு அடே ரொமான்டிக்கா ஆ. வராதெல்லாம் ட்ரை பண்ணலாம். முக்கியமா கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணுவோம் சார். ஆ. கண்ணாடியில வந்து இப்படி இருந்தா அழகா இருப்போமா, இப்படி அப்படியே ஒரு ஆக்ஷனா பண்ணி பண்ணி பார்ப்போம். அப்பதான் நம்ம லவர் முன்னாடி நம்ம தான் அழகா தெரியறதுக்காக என்னென்னமோ ஆக்ஷன்லாம் பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம் நிறையா. சவுத்துக்கு முன்னால என்ன பேசுவீங்க அப்படி? என்ன பேசுவோம்னா ஐ லவ் யூடா, இந்த மாதிரி ஒரு அழகு பார்த்ததே கிடையாது. அப்பெல்லாம் எப்படி சொல்றது, இல்லாத விஷயத்த கூட இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இது ஒரு சைட். ஓகே. இது காதலில் மெய்மறந்த நிலை. இது நீங்க கமெண்ட் அடிச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஓகே, இது உங்களுடைய வியூல வேற. பட் காதல்ல நீங்க பழகும் போது எங்கெல்லாம் வலிக்கிற மாட்டீங்க? இந்த விழுந்து கிடக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம எங்கெல்லாம் ரொம்ப காஷியஸா கரெக்டா இருக்கு? என் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தோணும். உங்க ஸ்பேஸ் என்னோட டிஸ்டர்ப் ஆகும். இடைவெளி தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆ அது ரொம்ப இரிட்டேட் ஆகும் பண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இன்செக்யூர்டாக அவங்களே ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். அண்ட் நானும் இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகிக்க மாட்டேன். ஐ வில் பி வெரி காஷியஸ் ஓவர் தட். இன்செக்யூரிட்டின்றது எங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் வரவே கூடாதுன்றதுல நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். ஓகே, வெரி குட். பர்சனல் லைஃப்பும் ப்ரொஃபஷனல் லைஃப்பும் மிக்ஸ் ஆகக்கூடாது. நான் ப்ரொஃபஷனலாக ஆஃபீஸ் போகும்போது ஐ வில் பி அ ப்ரொஃபஷன். பட் அதே விஷயத்தில் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது அவனை பற்றி யோசிக்கிறது, மெசேஜ் வரும்போது இது பண்ணுறது, அதை பற்றி தாட்ஸ் இருக்காது. when I'm an architect I will only work on my stuff. எஸ், வேற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு லஞ்ச் டைம்னா இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்னு அனுப்பலன்னா ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும் சார். இப்போ அவங்க கேட்கலன்னா நம்மளுக்கு தோணும் சார். ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணாது. எப்போ ஓ. டைம் பேச தோணுதோ அப்போ வந்து கேட்டால் ஓகே, இந்த டைமுக்கு தான் கேட்கணும் அப்படின்னா இல்லை சார். so you don't expect him to send you SMS on times. okay, then ஃபினான்ஷியலாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, நீ எனக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நான் ஃபினான்ஷியலாக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்காத. ஓகே. இப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறோன்னு வைங்க. அப்போ இவங்கள பார்த்துட்டு இருக்கதோ இல்லை 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கதோ அது எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு எப்படின்னா ரோட்டில் போகிற சின்ன சின்ன விஷயத்தையும் நான் அட்மையர் பண்ணுவேன். ஒரு பேனராக ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அண்ணா சூப்பராக பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் என் கூட இருந்தாலும் நான் யாராக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, குட், சூப்பர். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவரோட போனால் அவரோடே போவேன். இல்லை, என் வாழ்க்கை நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன். ஒரு பேனரை ரசிப்பேன், ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்ப்பேன். இதான் லைஃப். நான் உங்க கூட இருந்தால் நீ தான் உலகம்னு இருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்களே நீ தான் எல்லா உலகமும், அப்படிலாம் இருக்க மாட்டேன். என் உலகத்துக்குள்ள நீயும் இருக்க, அவ்வளோதான். எஸ், கூல், சூப்பர். எஸ். இம்பார்ட்டன்ட் ஒகேஷன்ஸ்ல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக அவங்க இருக்கணும் அப்படின்னு. பட் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஐ கோ ஆன் மை செல்ஃப். குட், சூப்பர். எப்பயுமே ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். மெசேஜ் வருமா, கால் வருமா அப்படின்லாம் கிடையாது. இஃப் கம் மீன்ஸ் வி கேன் அட்டன். எப்போ பார்த்தாலும் எப்போ கால் வரும், எப்போ ஃபோன் வரும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனுக்கே அடிக்டாக எப்பயுமே கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, அந்த அர்ஜு ஒன்றும் இல்லை, வந்தா பேசுவேன், அவ்வளோதான். யா, கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா Gifts-லாம், காஸ்ட்லியர் கிஃப்ட்ஸ் கண்டிப்பா கிடையாது. இந்த கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தாதான் லவ், இது வாங்கி கொடுத்தாதான் லவ் அப்படிலாம் கிடையாது. இப்படி கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன் நான். ஓகே. சார் இப்போ எங்கேயாவது லாங்காக வெளியே கூப்பிடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக போக போக மாட்டேன். மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச பழகுன இடத்துக்கு மட்டும்தான் நான் போவேன் தவிர ரொம்ப லாங்கு தெரியாத எஸ். அறிவை பயன்படுத்தி ஐயோ அவங்க கூப்பிட்டாங்கன்னு போக மாட்டேன். அதுதான் நான் கேட்குறேன்.
ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னா ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிடுவேன். அந்நேரமும் நீ சொல்றத உன் மூஞ்சியை பார்த்துட்டே நீ சொல்றத கேட்டு தான் சாப்பிடணும்ல. அந்நேரம் எனக்கு அந்த பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் தான் முக்கியம்னா அது உருகிறதுக்கு முன்னாடி நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்து உனக்கு வருவேன். சூப்பர். ஓகே. சார் இன்கேஸ் வெளியில போனா கூட எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணிப்போம் சார். எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணிப்பீங்க. Yeah. How independent you are in love? லவ்ல நீங்க இருக்கும்போதும் எவ்வளவு இண்டிபெண்டன்ட்? அதான் என் கேள்வி. எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பேசுகிறாங்க இல்லை ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சிக்னல் கிடைக்கல, டவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ கவலைப்பட மாட்டீங்க, அவர் பேசுறாருன்னா. எஸ், ஓகே. நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக என் லவ்வை ப்ரூஃப் பண்ணும் அப்படின்றதுக்காக அவன் வைக்கிற முட்டாள்தனமான டிமாண்ட்ஸ்லாம் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த ப்ரூவ் பண்ற கேம்க்குலாம் போக மாட்டீங்க. எஸ். எங்கே போனாலும் துணைக்கு வரணும், கொண்டு போய் விடணும், திருப்பி கூப்பிட வரணும், அவன் போயிட்டியா, ரீச் ஆயிட்டியா, சேஃபாக ரீச் ஆயிட்டியான்னு கேட்கணும். எப்போவுமே ஒழுங்கா போயிட்டியா, நான் வேணா கூட வரவா, இந்த மாதிரி கேட்குறது எனக்கு தெரியும். நான் போகிறது, நான் டெய்லி போகிற ரூட் ஆஃபீஸ்க்கு எனக்கு போக தெரியும். நான் வந்து கூட வரணும்னு நான் எதிர்பார்க்க ஒரு பெரிய மாட்டேன். ப்ரொடெக்டர் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி நான் அப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பா போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அது? சூப்பர் சூப்பர். இண்டிபெண்டன்ஸ். அவங்களுக்கு சின்ன அடிபட்டுருச்சுன்னா அப்படியே ரொம்ப பதறது, ரொம்ப எமோஷனல், அப்படியே ரொம்ப அப்படியே சீன் ஓட்டுறதுன்னா இருக்கக்கூடாது சார். இருக்கு, ஓகே. சின்ன அடிதான், அவள்தான் அது அந்த மாதிரி டாக்டர் கிட்ட போவோம். அவள்தான் ரொம்ப அப்படியே ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னா சொல்லிட்டுனா ஓவர் சீன். ரெண்டு பேருமே சூப்பரா சொன்னீங்கம்மா. வெரி நைஸ். என் மனசுல போற ஒரு வார்த்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். எனக்குன்னு பிரைவசியா ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கும். சில டெசிஷன்ஸ் நான் மாத்திரம் தான் எடுப்பேன். ஓகே. அதை நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். எல்லாத்தையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. எஸ், சூப்பர். ஓகே, வேற. I wouldn't expect financial and emotional support from him just because I'm with him. ஓ, அப்படியா? If I'm sad na, I wouldn't expect him to come and talk and say, okay, don't do this, it's okay, fine now. I've been without him throughout, like till this time, so it's fine now also. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கம்மா. ஃபினான்ஸ் நீ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போ. நீயே தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும்லாம் இல்லை. நீ தினந்தோறும் நீ நலம் விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பாதுகாவலனை போல என் பின்னாலே நீ வரணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போக அப்படின்னு. இமோஷனல் சப்போர்ட் உங்கள்கிட்ட எப்போதும் நான் எதிர்பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். லைஃப்பில் லவ் ஒரு போர்ஷன், அந்த லெவலில் அதை நான் பார்ப்பேன். இப்படி சில விஷயங்கள் இவங்க சொன்னதில் யார் சொன்னது ஒத்து வராது லவ்வை பொறுத்த வரைக்கும். சார் அந்த ஐஸ்கிரீம் அவங்க சொன்னது வந்து அவங்க எப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அந்த ஐஸ்கிரீமை உருகி சாப்பிட்றது வந்து எப்படின்னா ஷீ இஸ் பிஹேவிங் சைல்டிஷ் பிஃபோர் ஹிம். என்னோட லவர் முன்னாடி இருக்கான், அவனுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீமை உருகி சாப்பிட்றானா அவன் வந்து என்ன அட்மையர் பண்ணுவான். சார் ஒரு ஐஸ்கிரீமை கூட நம்ம வாங்கி கொடுத்ததை எப்படி சாப்பிட்றான். ஷி வாண்ட் டு ப்ரூவ் தட் ஷி லவ்ஸ் ஐஸ்கிரீம். அதாவது சைல்டிஷாக அவங்க முன்னாடி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தே purposefully want them to admire him. சைல்டிஷா பண்ணணும்னா நான் எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிட்டேன்? அதோட இதா நல்லா உருகிற டைரி மில்க் சில்க வாங்கி வச்சிட்டு நல்லா ஒழுக விட்டு நான் சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். பட் ஆனா அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது உங்க முன்னாடி நான் வந்து ஐஸ்கிரீம்க்கு அவ்வளோ அடிக்டட், நான் வந்து இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்கள்ட்ட காமிச்சுக்கிறீங்க. ஸோ அவங்களோட கேர் இன்னும் அதிகமா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் நீங்க அதை கொண்டு போறீங்கன்னு சொல்றேன் நான். ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா கூட போனாலும் நான் அப்படிதான் சாப்பிடுவேன். உன் கூட வந்தாலும் நான் இப்படிதான் சாப்பிட போறேன். அதே மாதிரி செக்யூரிட்டி விஷயமா அந்த லைக் நான் வந்து அவங்க அடிக்கடி எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணா போயிட்டியான்னு கேட்டா பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அவங்க கிளம்பும் போது கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்லணும்? என்னைக்காவது புது ஊருக்கு போறப்ப கேட்கறது, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றது ஓகே. டெய்லி போற காலேஜ்க்கு, டெய்லி போற ஆஃபீஸ்க்கு நான் காலேஜ் கிளம்பிட்டேன், காலேஜ் ரீச் ஆயிட்டேன், காலேஜ்க்கு நீ கொண்டு வந்து விட்டா என்ன? இதெல்லாம் கிளம்பிட்டேன்னு சொல்றதுனால தான் சார் இல்ல அது அவங்க சொல்லலையே. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க உங்க உணர்வுல தான் அவங்க இருப்பாங்க, நீங்க சொல்ல முடியாது. இல்ல ஆனா ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணறிய. ஒரு சாக்லேட் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. 1 வீக் வந்து இவங்க காலேஜ் டெய்லி கிளம்பும் போது நான் கிளம்புறேன் டெக்ஸ்ட் பண்ணாம போனாங்கன்னா போய் ரீச் ஆயிட்டியான்னு அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வராது சார். ரியாக்ஷனா தான் வந்து நீ செக்யூரா போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி போற காலேஜுக்கு ஐ ஸ்டார்டட். இது ஒரு ஆங்கிள் சொல்றாங்கம்மா. அதாவது நீங்க டெக்ஸ்ட் பண்ணாம அது ஒரு ரியாக்ஷன் டெக்ஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கறாங்க. நான் சொன்னது நான் வந்து அதை எதிர்பார்க்கல. நீ டெக்ஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நீ இங்க போயிட்டியா ஏன் நான் கேட்கணும், ஏன் நீ போயிட்டியா, ஒழுங்கா போயிட்டியா, ஒழுங்கா வண்டி ஓட்டினியா, இந்த மாதிரி. சின்ன குழந்தை இல்ல, வண்டி ஓட்டுறது உனக்கு தெரியும், ஒழுங்கா போயிடுவேன்றது எனக்கு தெரியும். ஊருக்கு போறேன்னா நான் ஊருக்கு போறேன்னு சொல்றேன். ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு கேஸ்ல மட்டும் தான் நீங்க அப்படி சொல்லுவீங்கறீங்க. ஓகே, பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.
நவீன காலத்தில் இருக்கக்கூடிய படித்த இளம் பெண்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள்? ரொம்ப அறிவாக பார்க்கிறார்களா? அறிவுக்கு அதில் ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு பார்க்குறாங்களா? இல்லை இமோஷன் தான் காதலை ஆப்ரேட் பண்ணுது, அதை எடுத்து செல்லக்கூடிய சக்தியாக இயங்குகிறது அப்படின்னு நம்புறாங்களா? பேசலாம். இவர்கள் பேசியதில் யார் பேசியது காதலுக்கு ஒத்து வராது? அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்துட்டு ரொம்ப அவங்க கிட்ட செக்யூர் அண்ட் சேஃபாக இருப்பேன், ரொம்ப தூரத்துக்கு எனக்கு தெரியாத இடத்துக்கு கூப்பிட்டா கூட நான் அவங்க கூட போக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கூட இல்லாமல் அது எப்படி லவ்னு சொல்ல முடியும்? ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, அவர் கூட நம்ம சேஃபாக இருப்போம் இல்லைங்கிறது அவங்களுக்கு எப்படி இல்லை? இல்லை சார், நான் எப்போ என்ன சொல்ல, நம்பிக்கைன்னு அது வேறமா, என்ன சேவ் பண்ணிக்கணும் எனக்கு அதான் சார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. இல்லை, என்ன சேவ் பண்ணிக்கணும் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் தான் நான் நம்பிக்கை. அது நம்பிக்கை எங்கே எதில் வேணால் வைக்கலாம். ஏன் அது கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிக்கல அவள் தான், நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கு எது தெரிஞ்ச இடமோ. பிடிக்கலங்கிறத சொல்றதை விட நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு சேஃப், என்னோட செக்யூரிட்டி நான் பார்ப்பேன், எனக்கு தெரியாத இடம், எனக்கு தூரமா இருக்கிற இடம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இதுல நம்பிக்கை தானே மெயின் வருது. கல்யாணம் ஆன பிறகு தான் நான் எங்க இருந்தாலும் போவேன் தவிர கல்யாணம் நீங்க இல்ல, எனக்கு தெரிஞ்ச இடம் தான் போவேன். எனக்கு தெரிஞ்ச இடம், பழகுன இடம் கிட்ட இருக்கா, ஓகே நான் வருவேன். லாங் ட்ரிப்னா நான் போகணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னு கிடையாது, நம்பிக்கைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் போகணுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. எங்க கூப்பிட்டாலும் போயிடுவீங்களாமா? எனக்கு புரியல. அது என்ன லாஜிக்? அது எனக்கு புரியல. சரி, தெரியாத இடம்னா உங்களுக்கு ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. எனக்கு நான் சேஃபா இருக்கணும், அது அடுத்த விஷயம். அது ஏதாவது பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்களா அடுத்த இது. நான் அந்த அளவுக்கு போல, எனக்கு சேஃப் அவள் தான். ஒரு பொண்ணு தன்னோட செக்யூரிட்டி நினைக்குது, அதை ஓகே, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுள். செக்யூரிட்டியை கூட விடுங்க, எனக்கு அங்கே வர பிடிக்கல, அது ஏன் ஒத்து வராதுங்கிறீங்க காதல்ல? அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணி அவர் கூப்பிடுறாரு, நம்ம போகணும் போது நம்ம அந்த செக்யூர்ட் ஃபீல் எல்லாம் அவர் தானே நமக்கு செக்யூரா, நம்ம அவர்கிட்ட தானே நம்ம ஜாஸ்தி நம்ம இருப்போம். அவர் தான் இருக்கார்ல கூட, அவர் கூட இருந்து எங்க கூப்பிட்டாலும் போக வேண்டியது தானே. ஃபுல்லா நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை இல்லாம எப்படி சார் லவ்? எந்தெந்த விஷயத்துல நம்பணுமோ அந்த விஷயத்துல கண்டிப்பா நம்புவேன். ஆனா ஃபுல்லா ஐயோ அவர்தான் இல்ல, எனக்கு தனியா ஒரு செக்யூர்ட் பிளேஸ், அவருக்குன்னு தனியா ஒரு செக்யூர்ட் பிளேஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்க போறோம், அவர் கூப்பிட்டா நாங்க போவோம், நான் போவேன். நான் எனக்கு செக்யூரிட்டி, நான் இப்போ ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வேற யாராவது இருந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் இருக்கலாம். ஆனா அவர் கூட இருக்கும்போது அவர் தான் இருக்க போறாரே. நான் அந்த தாட்டுக்கே வரலமா, எனக்கு பிடிக்கல. சேஃப்டி பத்தி விட்டுடுங்க, ஒரு புது இடத்துக்கு போறோம், உங்க லவர் கூப்பிடுறாரு, ஒரு புது இடம், இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல, அவர் கை பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே. அதுதான் எனக்கு பிடிக்கலமா. கை பிடிச்சிட்டே எங்க பார்த்தாலும் கை பிடிச்சிட்டே போனா என்ன அர்த்தம்? அன்கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஃப்ரெண்டாவே நம்ம பேச மாட்டோம் சார். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு தான் தெளிவாக சொல்லுது, நான் போக மாட்டேன், முடிஞ்சு போச்சு. இதற்கு ஒரு பேர் இருக்கு, நீங்க லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் வெறும் அன்போட தொடர்பு படுத்தாதீங்க. ஷீ இஸ் வெரி லாஜிக்கல். இதற்கு பெயர் இனம் புரியாத பயம். அது இருக்கும், எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கணும், அதான் நியாயம், ரைட்டா? ரெண்டாவது உங்க பாய் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டே போறதுனால எல்லாரையும் அடிச்சு தூக்கிட மாட்டார் அவர், ரைட்டா? அவரையும் சேர்த்து அடிச்சு தூக்கிடுவாங்க. இதுல இன்னொன்று இருக்கு, உங்களுக்கு உங்க ஸ்பேஸ் முக்கியம், உங்களுடைய ஐடென்டிட்டி முக்கியம், உங்களுடைய யூனிக்னஸ் முக்கியம்னு பேசுறவங்களுக்கு இவங்க பேசுற அல்லது இவர்களை போன்றவங்களுடைய பல செயல்பாடுகள் பிடிக்காமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காதலில் விழுந்து கிடக்கிறப்போ பெண்கள் நிறைய செய்வாங்க, உங்க தோழிகள்லாம் நீங்க பார்த்துருக்க முடியும். அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது எரிச்சல் விட்டு? சார், இப்போ ரீசெண்டாக அந்த வேலண்டைன்ஸ் டே வந்ததில்ல, அதுக்கு நிறையா கிஃப்ட்ஸு சும்மா அது ஒரு நாளில் இருந்தது. இப்போ அது ட்ரெண்டு மாறி வாரத்தோட 7 நாளும் ஒரு டே வச்சுட்டாங்க. ஒரு நாளுக்கு ஒரு பேர் வச்சு இதை 7 நாள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது செமையா கடுப்பாகுது. அது இப்போ ரொம்ப நார்மலாக ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே நம்ம 1 மந்த்ல இருந்தே we are getting excited. கிராக்கர்ஸ் வாங்குறதோ ட்ரெஸ் ஆகட்டும், எதனாலும் சரி அப்பையிலேருந்தே ஆரம்பிச்சிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுல 7 நாள் கொண்டாடி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க தான் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் செலிப்ரேட் பண்ணதுல அவங்க என்ன இரிட்டேட் ஆகும்? ஓகே, அப்போ ஒரு செலிப்ரேட்டிவ் மூடு வருது. ஹானஸ்ட்லி இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறத எவ்வளவு எமோஷனலா பாக்குறீங்க? வருஷம் செலிப்ரேட் பண்றதுனால இந்த வருஷம் டிஃபரெண்டா என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், புதுசா என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், எதை பண்ணா ஹீல் பி மோர் எக்ஸைட்டட், இன்னும் அவருக்கு என் மேல லவ் எப்படி கூடும், அது எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சு. இந்த சைடுல யாரெல்லாம் வேலண்டைன்ஸ் ரொம்ப சிறப்பா பயங்கரமா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி பிளான் பண்ணி கொண்டாடினது? ஒரு நாள் முன்னாடியே அதுக்கு ரெடி பண்ணிட்டோம் சார். ஒரு பெரிய கேக்கு, அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன். ஏன்னா வெளியில் எங்கேயும் போக வேணாம், வீட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேக் ஆர்டர் பண்ணிட்டு கேக் ஈவினிங் வர சொல்லிவிட்டு மார்னிங் கிளம்பி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பிக்சர் பார்த்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்க்கும்போது சர்ப்ரைஸாக ஒரு பெரிய கேக்கு, ஒரு ரிங்கு, ஒரு க்ரீட்டிங் கார்டு. எஸ் சார், இதெல்லாமே ஒரு கோல்டு ரிங்கு, ஒரு கேக்கு, அப்புறமா ஒரு ரோஸ், பஞ்ச் ஆஃப் ரோஸு,
எல்லாம் கொடுத்து விஷ் பண்ண விஷ் பண்ணீங்க. ஓகே. வேற என்ன இவங்கள இமோஷனலா இவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கல? ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா இருக்கும் போது டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். செம்ம காண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட கீழ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. எஸ் ஒருத்தவங்க யாரா பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா பெருவாரியா நடக்குதுங்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்னு போயிட்டோம். நமக்காக ஒரு மனுஷன் எஃபர்ட் எடுத்து ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணுறாரு. அது ஒரு 2 நிமிஷம் அட்டென்ட் பண்ணிட்டா அவருக்கும் ஒரு சந்தோஷம். நான் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி மூவியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரிம்மா நீ கண்டினியூ பண்ணு நான் சொல்றது அப்படின்னு 2 சொல்லிட்டு தான் மினிட்ஸ் வைக்க போறாரு. கிடையாது. நான் ஸ்டாப். மல்டி டாஸ்கிங். இதெல்லாம் That's சமாளிக்கலாம். not multitasking. சார் ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது சின்ன சண்டையாக இருந்திருக்கும், அதுக்காக ஃபுல் டே சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களே அவங்க கெடுத்துப்பாங்க. வேற யார் என்ன கேட்டாலும் அவ்வளோ போய் கெஞ்சுவோம், அவ்வளோ கேட்போம், எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக அங்கேருந்து கால் வர வரைக்கும் எதுவுமே இருக்காது. அது வந்து லவ் பண்ணுறாங்க, ஓகே, ஃபுல் லைஃப் ஓகே, அந்த சண்டை வந்து டெம்பரரி தானே அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அதுக்காக அவ்வளோ ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே இன்னொரு 4 நாள் வேணும். இது மாதிரி யாராவது அனுபவப்பட்டவங்களே இருக்கீங்களா? அதாவது கோச்சுக்கிட்டாருங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஸ்டூபிடா தெரியுது இல்லையா? உங்களுக்கு அது எப்படிப்பட்ட உணர்வு? அந்த பண்ண கொடுங்க. கண்டிப்பாக அவர் பேசலைன்னா எனக்கு அந்த டேவே அன்னைக்கு நல்லா இருக்காது. ஆஃபீஸ்லேயும் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஃபுல்லாக அழுதுகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் அவர் இருந்து எனக்கு கால் வந்து நான் சாரி சொல்லி சமாதானம் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த எமோஷனலாக நான் ரொம்ப அஃபெக்ட் ஆவேன் சைக்காலஜிக்கலாக. டல்லாக இருக்கிறது ஓகே சார், அதுக்காக தன்னைத்தானே கெடுத்துக்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக தான் தெரியுது. எமோஷ்னலாக அது ரொம்ப அவங்கள ரொம்ப அஃபெக்ட் உங்களை பண்ணிக்கிறாங்க. நீங்க வருத்திக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து நான் எமோஷனலாக ஃபுல்லாக அவர்கிட்ட நான் அட்டாச் ஆகிருக்கேன். ஸோ அங்கே வந்து எனக்கு அங்கே கோபம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த எமோஷன் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. நான் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையில் என் கூட இருக்கவங்களும் பாவம் தான். பட் என்னோட மன இதை வந்து நான் ஆற்றிக்கணும். யாராவது கண்டிப்பாக சப்போர்ட் தேவை எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் அவர் கூட அவ்வளோ எமோஷனலாக அட்டாச் ஆகிருக்கும் போது எனக்கு ஒரு வடிகால் தேவை தான். இல்ல அது என்னன்னா இன்னொன்னு இருக்கு. அதாவது அவர் கோவமா இருக்கார், உங்களோட பேச போற இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசிடுவார். இது மாதிரி எத்தனை சண்டை நடந்திருக்கு இல்லையா? ஆனாலும் கூட ஒரு அழுது வடிஞ்ச மூஞ்சியோட யார் பார்த்தாலுமே சோகமா இருக்க மாதிரியே, யாரை பார்த்தாலும் சிறு சிறுன்னு விழுகிற அப்படி ஒரு ஆளா ஏன் மாறி போகணும்? உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்த ஒரு ஆளா ஏன் மாறி போகணும்னு கேட்குறேன். இல்லை சார், உணவுபூர்வமாக அவர் கூட நான் இருக்கும்போது என்னால் மற்றவங்களுக்கு அந்த இது கொடுக்க முடியல. என்ன ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல ஃபஸ்ட்டு என்னால். நான் எமோஷனலாக நான் அந்த அளவுக்கு இது எனக்கே தெரியும் இல்ல நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு அது சொல்லி. உங்களால வாட் யூ சே அது உங்களுக்கு ஸ்டூபிடா தெரியுதா இல்ல இதுல ஓகே ஐ அம் ஓகே வித் திஸ்? இல்லை ஸ்டூபிடாக தான் தெரியுது. நான் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் எமோஷனலாக நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மற்றவங்கள நம்மளோட கஷ்டம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் ஒத்துக்குவேன். நான் ஒத்துக்காம இல்லை. பட் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. என்னால் அந்த ஃபீல்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. கஷ்டமாக இருக்கு எனக்கு. இட்ஸ் a feeling அவ்வளவுதான். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பிடிக்கும், லவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது பிடிக்கும். சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை எப்படி அவ்வளோ ஈஸியாக விற்று கொடுக்குறாங்கன்னு தெரில. அதுவும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான சாக்ரிஃபைஸ். காலிலேருந்து அவனும் சாப்பிடல, அதனால நானும் சாப்பிட மாட்டேன். உடம்பு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காஃப் இருக்குது, கோல்டு இருக்குது, ஓகே, டேப்லெட் கூட நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா காலிலேருந்து அவன் சாப்பிடாம பட்டினி கிடக்குறான். அவங்க வீட்டில் ஏதோ பூஜை இருக்குது, அதனால அவங்கெல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, நானும் இங்கே சாப்பிடாம இருப்பேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நான் அந்த வீட்டில் அதை அனுபவிக்கணும்லன்னு. இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. பட் இது மாதிரி செய்யறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? சார் அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாரு 45 டேஸ். எனக்கு அவர் நான்வெஜ் சாப்பிடல. எனக்கு அவர் சாப்பிடாத ஒரு ஃபுட்டு வந்து நான் மட்டும் ஏன் சாப்பிடணும்னு சொல்லி நானும் ஆப்வியஸ்லி 45 டேஸ் வந்து நானும் நான்வெஜ் சாப்பிட்டேன். அதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு அதில் ஒரு ஒரு அவங்களுக்காக நான் வந்து என்ன வருத்திக்கும் போது எனக்கு அதில் ஒரு இன்பம் தெரியுது சார். வேற யார்ட்டையும் பதில் இருக்கா? இல்லை சார், இது ரொம்ப நார்மலாக இது லவ்வருக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ சப்போஸ் இப்போ எங்கள் அம்மாவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், சண்டே வந்து இங்கே ஃபுல் கட்டு புகாரியில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவால் அதை சாப்பிட முடியாது சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஐயோ இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவள் இல்லையே சாப்பிட. அதே போல தான், அதே ஃபீலிங் தான் இங்கேயும். எனக்கு பிடிச்சவர், என் வாழ்க்கைன்னு நான் நினச்சிருக்கவர், ஒரு விஷயத்த நான் ஏன் சாப்பிடணும்? இமோஷனலா அவங்க எதுல டிட்டாச் ஆகணும்? எது ஸ்டூபிடா இருக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இப்போ அவங்களோட லவ்வர் ஏதாச்சும் அறிவாளித்தனமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கிட்ட சொல்லி நம்மளும் அதை ஒத்துக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப சப்பையான மேட்ருக்கு ஒரு ஹீரோ அந்தஸ்து கொடுத்து ஒத்துக்கணும்னு சொல்றப்ப எவ்வளவு கடுப்பா இருக்கும் நமக்கு. அது இன்னும் அவன் ஒரு மொக்க, அவனை போய் நம்மள ஒத்துக்க சொல்றாங்களே. உனக்கு வேணா அவன் ஹீரோவா இருந்துட்டு போலாம், அதே நீ என்கிட்ட வந்து சொல்ற. எப்ப பார்த்தாலும் அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா. ஒரு சின்ன விஷயம் அவன் பண்ணா கூட அதை பெருசா நினைச்சுக்கிட்டு அது என்னவோ ஊர்ல வேற யாருமே பண்ண முடியாத மாதிரியும், அவன் மட்டும்தான் பண்ற மாதிரியும், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் பெரிய இவன், நான் அதனால அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டினரி பையனை இவங்க எப்படி எல்லாம் ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஒரு அசகாய சூரன் போல எப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஜெனரலி. பையன் பார்க்க ரொம்ப சுமாரா தான் இருப்பான், ஆனா சித்தார்த் அளவுக்கு பேசுவாங்க. ஐயோ சான்ஸே இல்ல, அவனுக்கு ஹீரோ சான்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்லாம் பேசுவாங்க.
வேற என்ன சொல்றாங்க? எஸ். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ரியாலிட்டியில் இல்லைனாலும் அதை ரியலாக அவன்கிட்ட இருக்க மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது கூட அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவன் இருக்கான். உங்ககிட்ட அப்படி உங்கள் லவர்ஸ் அப்படிலாம் இல்லை, நான் பார்த்த பையன்ல இவன் தான் எனக்கு ஸ்பெஷலாக தெரியுறான், நான் வந்து இப்படிலாம் அவன் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கேட்டகரி வச்சிருப்பேன். அதில் அவன் இருக்கலாம், பட் அதுலேயே அவன் டாப்ல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். காதலில் விழுந்து கிடத்தல், காதலை இமோஷனலாக பார்க்கறது, உணர்வுபூர்வமாக அணுகுதல் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது, இண்டிவிஜுவாலிட்டியை இழக்காமல் காதலை வாழ்வின் ஒரு பகுதியாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு 2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசிட்டு இருக்காங்க. 3 கெஸ்டையும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பிரியப்படுறோம். பிரியா தம்பி அவர்கள் ஊடகவியலாளர், வெல்கம். முதல் முறை நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. தென் தீபா, ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் மீடியா, நீங்கள் நிறைய முறை ஏற்கனவே நீயா நல்லா பார்த்துருக்கலாம். அண்ட் கவிஞர் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள், அவங்களையும் நம்ம ஷோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 கெஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னால் இவங்க இமோஷனலாக பண்ணுறதுல வேறு எதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூபிடாக தெரியுது? பேர் எழுதுறப்போ அவங்க பேரை எழுதிக்கிறது, லவர் பேரை எழுதுறது, இனிஷியல் மாற்றி அப்பா இனிஷியலுக்கு பதில் லவரோட இனிஷியல் ஓகே, பேர் எழுதில அவங்க வீட்டுக்காரன்னு அவங்க மைண்ட்ல அதுல ஒரு வச்சு சந்தோஷப்படுறது, ஆஹா. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். வேற எஸ் இது பண்ணுவாங்க. அப்புறம் நிமிஷத்துக்கு பண்றதெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஓகே, எடுத்து வாட்ஸ்அப்ல சார் அனுப்பி ஜென்ரலாக பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் இருக்கோம், புக்குள்ள இருக்கோம் சார். அவங்க பேர் இப்போ சதீஷ் இல்லை தேவா ஏதாவது சம்திங் பேர்னா அந்த பேர் எங்கே இருக்கு எஸ் ஏ அப்படி அப்படி ரவுண்ட் பண்ணி எல்லா புக்குலும் சார் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி நீங்க லவ் பண்றத விட லவ் பண்ற ஆளுங்களை நிறைய கவனிச்சிருக்கீங்கமா? இது உண்டு. எல்லாம் ஜென்ரலா பண்ற விஷயம் சார். அது ரொம்ப அது பென்சில்லையும் போடுவாங்க, பென்லயும் போடுவாங்க, எல்லா புக்கும் நாஸ்தி ஆயிடும் சார். நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அவன் அது கவனிக்க மாட்டான். எஸ். ஆனா இன்னொன்னு நான் கேக்குறேன், இந்த பக்கம் ஒரு பஸ்ல நீங்க போயிட்டு இருக்கப்ப ஒரு கடை, அந்த கடை பேரு உங்க காதலன் பேரு, அதை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? வாட் த ஃபீலிங் இஸ் தட்? நல்ல பாட்டு ஒன்று கேட்க ஆரம்பிச்சிரும் காதுல. அது வந்து நான் ஹெட்செட்ல எதுவும் போட்டிருக்க மாட்டேன், தன்னால ஒரு பாட்டு ஒன்று கேட்க ஆரம்பிச்சிரும் காதுல. நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங் ஒன்று, அவரை பார்த்துட்டு இருந்தா எப்படி ஒரு சாங் வருமோ அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று நமக்கும் தெரியாம நம்ம மைண்ட்ல வந்து ஓட ஆரம்பிச்சு. வேற அந்த பேரை பார்த்தோன்னே நம்மளே அறியாம நமக்கு சிரிப்பு வரும் சார். ஒரு சிரிப்பு வந்துடும், ஒரு ஹாப்பி ஃபீல். வேற அந்த பேரை பார்க்கறப்ப என்னென்னலாம் தோணும்? ஆக்சுவலாக நான் போகிற இடம் எல்லாமே அவரோட பேரை தேடிட்டே போவேன். இந்த போகிற இடத்துல அவரோட பேர் பார்த்தேன்னா அங்கேயே ஷாக் ஆயிடுவேன். அப்புறம் அவர் பேரை பார்த்தா தான் அந்த இடம் போன மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காகவே வெளியே டிராவல். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த நோட்ல எல்லாம் சும்மா நான் ரசிச்சு அவர் பேரை எங்க வீட்டு ஃபுல்லாவே அவரோட பேரு என்னோட பேரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதி. எங்க எதுல எழுதிவீங்க? எங்க வீட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஐடென்டி மறைவான இடம், கண்ணாடிக்கு பின்னாடி, அப்புறம் கேலண்டருக்கு பின்னாடி. ஓ, 2 பேரை சேர்த்து எழுதுவீங்க. ஓகே. வேற அவர் பேரோடு உங்கள் பேரை சேர்த்து எழுதுறப்ப என்ன சந்தோஷம் கிடைக்குது? அல்லது அவர் பேரை தேடி தேடி கண்டுபிடிக்கிறப்ப அதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும்? நாங்க 2 பேரும் தனித்தனியா ஆள் இல்ல, 2 பேரும் ஒரே ஆளுன்ற ஒரு ஃபீல் வரும் சார். ஓகே. வேற நான் வந்து முதல்ல ஒரு மெயில் ஒன்று போடும்போது யாரும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, எழுதிக்கோ லேக்கா பேர் எழுதி பக்கத்தில் அவரோட பேர் எழுதிக்க அப்படி டைப் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மெயிலை நான் உண்மையிலேயே சென்ட் பண்ணட்டும் என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கு. பார்த்தேன், அப்படியே சேவ் பண்ணி வை, ஃபர்ஸ்ட் எழுதுனது அழிக்கவே வேண்டாம் சொல்லிட்டு அது இன்னும் என்னோட டிராஃப்ட்ஸில் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் டைப் பண்ணது 2 பேரும் சேர்த்து ஒரு வாட்டி டைப் பண்ண, அது இன்னும் என்னோட ஆஃபீஸ் டிராஃப்ட்ஸில் அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக இது இப்படி திருப்பி பார்ப்போம், அங்கே ஸ்டூப்பிடாக குறிக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கேமரா கவர் பண்ணியிருக்கு. உங்கள் ஃபேஸஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஜோஷ் இருந்துச்சு, அது அவங்க சொல்லலை. உங்களுக்கு இந்த சந்தோஷம்லாம் வேண்டாமா? அது ஏன் சார் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்? மனசுக்குள்ளே இருக்க ஆசை, அதை எழுதினாதான் வெளிப்படுத்தணுமா? எழுதிதான் வெளிப்படுத்தணும். இந்த பண்ணிட்டு கொடுங்க, அந்த பண்ணிட்டு கொடுங்க. நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஃபர்ஸ்ட் எழுதுனது அப்படியே வச்சிருக்கீங்கல்ல, அது என்ன ஏன் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது? என்னால் அதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிக்க முடியல சார். இருக்கட்டுமே, என்ன இப்போ எனக்கு அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, டெய்லி போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொல்லல, உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப யூ ஆல்சோ வாண்ட் டு என்ஜாய் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். சார் இருக்கும் சார், எங்களுக்கும் ஆசை இருக்கு சார். ஆனா நாங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் எழுதிட்டு சும்மா எழுதிட்டு இருக்க பழக்கம் இல்ல. எழுதுவோம், ரசிப்போம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது சும்மா எழுதி பைத்தியம் மாதிரி எழுதிட்டே இருக்கிறது விஷயம் இல்ல சார். இல்ல அப்படி பண்ணும்போது அவங்க நம்ம கூடி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ என்னோட இமெயில் அட்ரஸ் சரி, நான் இப்போ சீரியலில் வந்து அவரோட கேரக்டர் நேம் வந்து நான் கூட நான் ரொம்ப ரசிப்பேன்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி அவங்க சீரியல் அந்த நேம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பண்றவங்க எப்ப இருந்தாலும் மனசுல தான் இருப்பாங்க. அது அந்த அந்த எழுதிட்டே இருக்கும்போது தான் என் கூட இருப்பாங்கன்னா, அது என்ன இல்ல லவ் இல்ல. மனசுல இருக்கிறத தான் நாங்க வந்து எழுதியும் பார்க்குறோம். நீங்க வந்து அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. இல்ல இப்போ நான் இந்த வேலை பார்க்கணும். அப்புறமா நான் அந்த வேலை பார்க்குறேன். அது கிடையாது. நான் இல்ல என்னோட நீங்க ஃப்ளோல ரொம்ப போயிட்டே எமோஷனலா இருக்கும்போது அது ஆயிடுறீங்க. வர்றது. ரொம்ப ரொம்ப அப்படியே ஆமா. அடிக்ட் ஏன் எமோஷனலா ரொம்ப ஆகக்கூடாது? ஆகிடலாமே. இது அது அது நமக்குள்ளே இருக்கட்டுமே. என்ன இப்போ? நீங்க வந்து இந்த வாட் யூ சே நாங்கெல்லாம் இமோஷனல் இல்லையாக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வியூ. யாராவது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை எமோஷ்னலாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ப்ராக்டிக்கலாக இருந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெட்டி சீன் போடுற மாதிரி இருக்கு. எப்படின்னா நான் மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த பேர் எழுதுறது எல்லாமே நான் அவங்களே நினச்சிக்கிறாங்க ரொம்ப டாப்பில். அம்பிகாவதி அமரா அப்படி ரொம்ப டாப்பில் நினச்சிட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வெட்டி சீன் போடுற மாதிரி இருக்குது. நம்ம லவ் பண்ணுறோமா ஓகே அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கணும். இல்லை கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஓ இது ஓவர் டூங்கிறீங்களா? யா சார் ரெஸ்ட்ரிக்டிங்னா அது உண்மைதான், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அட் ப்ரெசென்ட் எனக்குன்னு ஒரு கோல் இருக்கும், எனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அதுலேருந்து செதறிடுவோமோ, வேறு தாட்ஸ் வந்துடுமோன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட்ரிக்ட். ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் தேர் இஸ் அ ரீசன் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங்னு சொல்றீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஏரியா இதோடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி. ஓகே, தனித்தன்மை அல்லது சுயம். காதலில் ஒரு பெண் தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? சார் இண்டிவிஜுவாலிட்டின்றது நம்மளோட ஐடென்டிட்டி. அதை வந்து நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சாலும் இல்லை மாறிட்டேன்னு சொன்னாலும் என்றைக்கா இருந்தாலும் அது மாறாது. இன்பார்ன் நேச்சர்ன்றது எப்பயுமே நமக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்றைக்கா இருந்தாலும் அது வெளிப்பட்டுரும். அதனால வந்து எதுக்கு நம்ம போலித்தனமாக அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி எதுக்கு நம்ம நடிக்கணும்? என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஒரிஜினாலிட்டி தெரிய தானே போகுது. ஸோ டெல் எவ்ரி திங், ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அது என்னைக்கு இருந்தாலும் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வரும். அதை போலித்தனமாக நான் இப்போ மாற்றக்கூடாது. வேற என்ன, எதற்காக இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அல்லது சுயம் முக்கியம்? இப்போது ஒரு வாட்டி நம்ம அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணோன்னு வைங்களேன், லைஃப் லாங் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே நம்ம சொன்னால் கேட்குறா இவ, நீ என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் எவ்வளோ நாள் சேஞ்ச் பண்ண முடியும்? நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அவங்களுக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பத்தில் முடியாது. மாறலாம், மாறிக்கிட்டே இருக்க முடியாது. வேற வேற சார் அது வந்து நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் மாதிரி. அது நானே எனக்கு பிடிச்சி பண்ணுறேன்னாலும் அதை நான் வற்புறுத்தி பண்ணுறேன். அதில் வந்து ஒரு சின்ன வலி கண்டிப்பாக இருக்கும். பிடிச்சி தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த வலி வேண்டாம். ஓகே, என்னால் ரொம்ப நாளைக்கு அந்த வலியை பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஒன் டே இட் வில் டெஃபினெட்லி பர்ஸ்ட் அவுட். அந்த ப்ரெஷரோடே காலம் தள்ள முடியாது. எஸ் யா. கெரியர் சார், கெரியர் நான் இப்போ நான் சப்போஸ் நான் லவ் பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் வந்து கார்ப்பரேட் செக்டரில் போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, டீச்சிங்கில் போ, பேங்கிங் போ, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். அது எனக்கு பிடிக்கல. கார்ப்பரேட் என்னோட செக்டர், நான் அதில் நல்ல லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அந்த ஒரு இது சார். ஓகே, ஆனால் நிறைய ஆண்கள் டீச்சிங் தான் போக சொல்லுவாங்க, பேங்கிங் தான் போக சொல்லுவாங்க. அதுக்கு 9 to 5 மட்டும் காரணம் இல்லை. ஏன் சுயம் காதலில் முக்கியம்? இந்த காதலில் உறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல பொண்ணுக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சுருக்காங்க சார். அந்த இலக்கணம் எப்படி இருக்குன்னா, காதல்லையும் சரி எதுலேயுமே ஒரு லிமிட் இருக்குது. இந்த ஃப்ரேம் செட்டுக்குள்ளே நீ இருக்கும்போதெல்லாம் நான் உன்னை ரசிப்பேன். இந்த ஃப்ரேம் செட்டிலேருந்து நீ மாறும்போது சில சமயம் இந்த சமுதாயம் உட்பட எல்லாருமே பார்க்க நீ பெண் தானா இதை பண்ணும்போதுங்கிற கேள்வி, இதெல்லாம் வந்து நான் எப்படி இருக்கேங்கிறத நான் தீர்மானிக்க முடியாமல் போகிறதோட ஆதங்கத்தோட வெளிப்பாடாக இருக்குது. இது வந்து நிறையா சமயங்களில் ஒரு குடும்பத்தோட நான் ஒரு பெரிய பகுத்தறிவாளியாக இருக்கலாம், பெரியாரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே போனால் நீ குத்து விளக்கு ஏற்றி தான் சாமி கும்பிட்டு வரணும், ஏன்னா அதுதான் வந்து இந்த குடும்பம் நான் அப்படி தான் பார்க்கணும், அதுதான் நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லணும். நான் காதலிச்சா நான் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ இத்தனை நாள் நான் நம்பின பெரியாரும் எனக்கு இதை சொல்லி கொடுத்த தமிழையாவும் மொத்தமாக பின்னாடி தள்ளி போட்டுட்டு எனக்கான ஒரு நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் சொல்கிறது, உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பிரச்சனையாகும், நீ பெரியாரை ஃபாலோ பண்ணால் உன்னை எப்படி நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு நான்சென்ஸாக ஃபீல் ஆகுது. இல்லை அப்படி இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பேசிக் கொஸ்டினே இதுதான். நீ வந்து நீ ஏன் மாறிக்க கூடாதுன்னா, நான் பகுத்தறிவாளிங்கிறதுல எனக்கு என் மேலே இருக்க ஒரு கர்வம் இருக்குது. அதை ஏன் நான் உங்களோட நம்பிக்கையை நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் சாமி கும்பிடுங்க. நான் பகுத்தறிவாளிங்கிறதுக்கு என் மேலே இருக்க கர்வத்தை நான் ஏன் விட்டுட்டு வந்து நான் சாமியை கும்பிடணும்? எனக்காக நீங்கள் பகுத்தறிவாளியாக மாறிட முடியுமா? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பெரியார் அவருடைய படிப்பினைகள் அல்லது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பெரிதாக தெரிகிறதா, இல்லை நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக தெரியுதா? பெரியார் சார். ஏன்னா நான் நிற்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கை பூரா பாடுபட்டவனை
நான் உதாசீனப்படுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. சார் ஒரு நிமிஷம். அவங்க சொன்ன மாதிரி நானும் ஹைப்போதெட்டிக்கலாக தான் பேசினேன். பட் இப்போ எனக்கு வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி நான் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், லைக் இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னு சொன்னால் ஹவு வில் ஐ கெட் மேரிட்? ஹவு லாங் வில் மை பேரண்ட்ஸ் கீப் ஆன் சர்ச்சிங் அ கை? சார் இது வந்து நான் வந்து ஹவு லாங் மை பேரண்ட்ஸ் கீப் ஆன் சர்ச்சிங் அ கைங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து நான் யாருன்னு ஒன்று இருக்குது. எனக்கு நீ இலக்கணம் வச்சுக்கிட்டே இருக்க. நான் கண்ணாடியை தவிர நான் எங்கேயுமே நான் என்ன மாதிரி பார்க்கலங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு. நல்ல பொண்ணுங்கிறவ சாமி கும்பிட்டு குத்து விளக்கு ஏற்றி பற்ற வச்சு கையெடுத்து கும்பிட்டாதான் அப்படிங்கிறது கிடையாது. நான் வர்றவங்கள வணக்கம் சொல்லி இன்னும் வாங்கன்னு சொல்றேன்ல, அதுல ஒரு மனிதம் இருக்குல்ல. இதை தாண்டி நான் அதை செஞ்சாதான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னா நான் ஏன் மாறிக்கணும்? இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு டப்புன்னு கொஞ்சம் ஷாக் அடிக்கலாம். ஏன்னா எங்களுக்குமே திடீர்னு கொஞ்சம் ஷாக் அடிக்குது. என்னடா அது இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் இருக்கான்னு, இன்னும் இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆனால் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். பெண்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கான நிலையில் மாறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. படித்த பெண்கள் அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை முன்வைத்து பேசக்கூடிய அளவுக்கான மனநிலையோடு மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டியோட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டி யாக்கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டி யாக்கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இரண்டு பக்கமும் இளம் பெண்கள் காதலை எப்படி அணுகுகிறார்கள்? அறிவின் வழியாக காதலை அணுக வேண்டுமா, இமோஷனலாக காதலை பார்க்க வேண்டுமா? பேசலாம். ஆக்சுவலாக 3-4 விஷயம் தான். ஒன்று, வாழ்க்கை முழுக்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும். எனக்கு அது பிடிக்காது, ஆனால் பிடிச்ச மாதிரியே நடிச்சிட்டு வாழ்றது. ரெண்டாவது, அந்த ப்ரெஷர். என் மனதளவில் நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை உனக்காக சும்மா விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாழ முடியாது. மூணாவது, என்னதான் நான் ஒழிச்சு மறைச்சி என் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுத்துட்டேன்னாலும் ஒரு கட்டத்தில் அது என்னை மீறி வெளியில் வரும். அப்போ பிரச்சனை வரும், கசப்புணர்வு வரும். ரைட்டா? இந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால நான் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்கல, என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்க விரும்பலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் காதலுக்காக நீ வேற நான் வேறெல்லாம் இல்லாமல் 2 பேரும் ஒன்று தான், நான் தான் நீ தான் நான், சுயத்தை இழந்து போதல் தான் காதல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுக்கு எனக்கு யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? நானும் அப்படிதான் சார். எதுக்கு ஒன்றுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாத்துலேயும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன். பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று சொன்னார்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதான் அப்படின்ற அளவுக்கு நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி பேசிகிட்டே இருப்பேன். எங்கேயாச்சும் வர சொன்னால் வரமாட்டேன். அப்படி இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அவருக்கு ட்ரெஸ் கொடுப்பேன். ஒரு முறை அப்படி தான் அவர் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸ்பாட்லேயே அவுட்டு. இப்போ அவர் இல்லை. இன்னும் அவருக்காக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் நான் இன்னொருத்தர் பார்க்கணும், இன்னொருத்தர் லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. எனக்காக நான் அவர் சொன்னதை நான் விட்டு கொடுத்துருந்தா இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். என்னுடைய பிடிவாதத்தால் அவருடைய உயிரே இழந்துட்டாரு. இன்னும் அவருக்காக வாழ்ந்துட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் பேசுறதும் அவரை நினச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அவர் இல்லாமலாம் வாழறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் சாகணும்னு நினச்சேன், சூசைட் பண்ணிக்கிட்டேன். அவர் இல்லை, போயிட்டாரு, நமக்காக போயிட்டாருன்னு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டேன். 15 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கோமா ஸ்டேஜ் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க, இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி, அதாவது கடவுளுக்கே பிடிக்கல நான் போகிறது. ஓகே, எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ கடவுள் கூப்பிட்டுக்கிட்டோம். அது வரைக்கும் நான் யாரையும் நினைக்க மாட்டேன், அவரை நினச்சி தான் வாழ்வேன். எனக்காக இறந்தவருக்கு நான் இன்னும் அவருக்காக தான் நான் வாழ்வேன். இது பைத்தியக்காரன் தரன்னு நினச்சாக்கா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவர் தான். இந்த பக்கம் பெருவாரியர்கள் கை தட்டினீங்களே, நீங்கள் குறிப்பாக நீங்கள் 2 பேரும் சார் இது ரொம்ப உண்மையான லவ் சார். இல்லை உங்கள் தியரிப்படி இது அட்டர் ஸ்டூபிடிட்டியில், இல்லை உங்களுடைய தியரிப்படி இது அட்டர் ஸ்டூபிடிட்டியில். ஏன்னா அவர் இல்லவே இல்லை. ரைட்டா? அவர் இல்லவே இல்லை. அப்புறம் என்ன அவருக்காக நீங்களே வாழ்ந்துக்கிட்டு நீங்களும் சாகுறீங்க. அவர் சாப்பிடாத அன்னைக்கு நீயே சாப்பிடாம இருக்க முட்டாளா நீன்னு தான் கேட்குறீங்க பெருவாரியா. ரைட்டா? நிச்சயம் அவர் திரும்ப வரப்போறதில்லை. ஆனால் நீங்கள் 2 உங்களை அறியாமல் கை தட்டினீங்களே, எப்படி சொல்றது தெரியல சார். பக்கத்தில் சார் நான் வந்து அவங்க இப்போவும் சொல்கிறேன், அவங்க திருப்பி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதை இப்போயும் நான் ஸ்டூபிடிட்டின்னு தான் சொல்வேன். பிகாஸ் ஷீ ஸ்பாயில்டர் லைஃப். பட் இப்போவும் நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் லிவிங் அ லைஃப் விச் ஐ வுட் ஹவ் லிவ்டு வித் ஹிம் அப்படின்றதுக்கு தான் நான் கிளாப் பண்ணேன். சீரியஸாக அதுக்கு இப்போ கூட நான் கிளாப். பட் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில் நீங்கள்லாம் முதலேருந்து பேசின ஆங்கிள்லேருந்து இதை எடுத்து பார்த்தா ப்ராக்டிக்கலாக இது ரியாலிட்டி இல்லை. அந்த பொண்ணு ஷி ஹாஸ் டு கோ ஆன் வித் ஹர் லைஃப் இல்லையா? சார் இதில் என்ன சார் ப்ராக்டிக்கல் இல்லை? ஐ ஹவ் டிசைடட் மை லைஃப் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், மை பாத் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், ஹீ இஸ் நோ மோர். அதுதான் நான் திருப்பி சொன்னேன். அவங்க திருப்பி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது விட்டுங்கம்மா, சூசைடே விட்டுங்க. இறந்து போன ஒருவரை மட்டும் நினைத்து கொண்டே வாழுதல் என்பது என்ன வாழ்க்கை? இட்ஸ் அ கம்ப்ளீட் இமோஷன், ரைட்?
லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே அவனே நினைச்சிட்டு வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நீங்க சொல்றதுபடி நீங்க 2 பேரும் அதான் முதல்ல சொன்னீங்க எல்லாருமே கூட. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது கூட அவரையே நினைத்து கொண்டு வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை, இட் இஸ் ஸ்டூபிடிட்டின்னு சொன்னீங்க. ஆனா செத்து போன ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே வாழ்றது மட்டும் எப்படி ஒரு இமோஷனலான அற்புதமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க? நாங்க எதுக்கு கை தட்டினோம்னா, அவங்க லைஃப் இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்றத நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அத மட்டுமே நெனச்சுக்கிட்டு மத்த எதுவுமே பண்ணாம அவங்க இல்ல. அவங்க லைஃபோட மத்த கோல்ஸையும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு அதெல்லாம் ஒண்ணுமே அவங்க சொல்லல. நீங்களாவே அதுக்காக மட்டும் தான் நாங்க ஒரு கை நிமிஷம் தட்டணும்னு புரிஞ்சுங்க. சொல்ல வரேன். அதாவது ஒரு வாதத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்க அறிவை நீங்க முன்னிறுத்த முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இல்ல நீங்க கை தட்டினதுக்கு பின்னால உங்க அறிவு முன்னால வரல, உங்க மனசு முன்னால வந்துச்சு. இப்ப பேசுறப்ப உங்க மூளை முன்னால வருது, மனசு பின்னால போகுது. நீங்க அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலாமா? அவர் செத்து போயிட்டார், அவர் நினைச்சுக்கிட்டே நான் வாழ்றேன்னு சொன்னதுக்கு உங்கள்ட்ட பலத்த கைத்தட்டல் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறது மட்டும் தான் என் கேள்வி. அப்போ உங்க இந்த விளக்கம்லாம் கொடுக்கல. அவர் இறந்து விட்டார் என்றாலும் கூட என்னுடைய கடமைகளை நான் ஒழுங்காக செய்கிறேன், அம்மா அப்பாவுக்கு தேவையான செய்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லல அவங்க. நான் கை தட்டினதுக்கான காரணம் அவன் மேல் வைத்திருந்த அன்பிற்காக. அந்த லவ். அந்த லவ். இட்ஸ் ஃபார் தி லவ் ஷீ ஹேஸ் ஃபார் ஹிம். ஓகே ஓகே. வேற எதுக்காக கை தட்டினீங்க? சார் அவங்க எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன் சார் இந்த சுச்சுவேஷன்ல. சார் அவங்க நாங்கெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் அந்த இடத்துல அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணது கரெக்ட். கரெக்ட். ஓகே. அவன் இறந்து போனாலும் நான் அவனுக்கோசம் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க சார், அதுக்கோசம் கை தட்டினேன் சார். ஓகே. இது ஆக்சுவலாக ஸ்டூப்பிடிட்டா தெரியல சார். ரொம்ப பெருமையாக இருக்கு ஆக்சுவலாக பெருமையா தான் நினச்சேன். கண்டிப்பாக உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்கு. கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். ஐ மீன் எப்படி சொல்ல, அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்க லவ் கண்டிப்பாக அவங்க கூட தான் சார் இருப்பாங்க. கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டாங்க, கூட தான் இருப்பாங்க. ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் காதலில் சுயத்தை இழக்கலாம்? சார் அது காதல்ங்கிறது ரத்தத்தில் கலந்த விஷயமாயிடுச்சு. அது என்னது ஒரு அன்னிச்சை செயல் மாதிரி, தும்மல் இருமல் மாதிரி காதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அன்னிச்சை செயல் தான். அது வரும்போது நான் அவர் வந்து என்னோட உள்ள ஃபுல்லாக கலந்துருக்கும் போது நான் அவருக்காக நான் எல்லாத்தையும் இழக்கிறது நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு அதில் சந்தோஷம்தான். அவருக்கு அதிகமாக மேக்கப் பண்ண பிடிக்காது அப்படின்னா ஓகே நான் அக்செப்ட். அவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும்னா ஓகே நான் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவருக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன். அவரே என் லைஃப்னு இருக்கும்போது அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி. நீங்கள் உங்களுடைய எந்தெந்த இண்டிவிஜுவாலிட்டி இழக்க தயார் அல்லது இழந்துட்டீங்க? நான் காதலுக்காக இந்த இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுத்துறாங்க. நான் யூஸ்வலாக வந்து நான்வெஜ் முந்தி ரொம்ப சாப்பிட மாட்டேன் சார். பட் வந்து அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. வேற? சார் நான் ரொம்ப மாடர்னா இருந்தேன் சார். பட் அவருக்காக நான் ஹோம்லியா மாறிட்டேன் சார். ஹோம்லியா மாறிக்கிட்டீங்க. ஓகே. வேற? ஆக்சுவலாக நான் நிறைய பேசுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் பேசுகிறத கம்மி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டீங்க. ஓகே. பக்கத்தில் என் அண்ணன் அண்ணன் எங்கள் அண்ணன் கிட்ட பேசுறது இல்லை, அவங்க தனியாக போயிட்டாங்க. அவனுக்காக தான். புரியல. உங்க அண்ணன்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் எங்கள் லவ்லால. ஸோ வந்து எங்கள் அண்ணா போயிட்டாங்க எங்களை விட்டு. தனியா இருக்காரு. மைக் பக்கத்தில் வச்சுங்கம்மா. தனியாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க கூட தெரியாது. 2 years ஆச்சு. 2 years தனியா இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. தெரியாது. But still you love him. Yes. Still. உங்க ஸ்டாண்ட் என்ன? அண்ணனை எங்கள் அண்ணன் மட்டும் தான் இருக்கான். எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அண்ணி, அவங்க அண்ணாவோட குழந்தை, அவள் தான். 4 பேர் தான் இருக்கும். பட் நானும் மாமி இப்போ தனியாக இருக்கோம். டியூ டு மை லவ் ஒன்லி. ஸோ உங்க காதலை ஏற்றுக்க முடியாமல் அவர் தனியாக போயிட்டாரு. எஸ். உங்க அண்ணன்ட்ட நீங்க பேசணும்னா பேசலாம். கம் ஹோம்னு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அண்ணாவை. எனக்கு எங்கள் அப்பா இல்லை. ஸோ எங்கள் அண்ணா தான் எனக்கு எல்லாமே. அவன் என் கூட இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு. எனக்கு 2 பேருமே வேணும். அவர் என்ன சொல்றாரு உங்க அண்ணன்? அவரை நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்றாரா? எங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ண மாட்டான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையா? தெரியல. அவன் வாங்கி கொடுத்த நம்பர் தான் இன்னும் வச்சிருக்கேன். என் லவ்வை சொல்லி அதை மாற்றவே இல்லை. முடிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். வேற? அவருக்காகவே நான் என்னுடைய இந்த சுயத்தை விட்டு கொடுத்து விட்டேன். என்னோட ஜாப் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். ஏன்? நான் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்தேன். நான் ஃபிசியோதெரபிஸ்ட் நான். ஸோ அவருக்கு பிடிக்கலன்னு இல்லை. பட் அவர் வந்து நான் லேட்டாக வர்றது அதெல்லாமே அவர் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தனால நான் இந்த ஃபீல்டை மாற்றிட்டேன். நான் இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கேன். அவருக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண உடனே சேஞ்ச். நான் சேஞ்ச். ஓ, இண்டஸ்ட்ரியை மாற்றிக்கிட்டீங்க. வேற? இந்த பிம்பிள் இந்த மச்சம்லாம் இருக்குன்னா நம்ம அம்மா என்ன மாமா இப்படி இருக்கு, நான் அசிங்கமாக இருக்கேன்ல அப்படின்னு சொன்னால் அது தாண்டி உனக்கு அழகு, இந்த மச்சம் தான் உனக்கு அழகுன்னு. சொந்த அத்தை பையனுங்களை லவ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, லவ் பண்ணதுக்கப்புறம் மாமா ஆயிட்டேன். லவ் பண்ண பிறகு மாமா. ஓ, அதுக்கப்புறம் மாமான்னு கூப்பிடுறீங்களா? இது ஒரு நவீன ட்ரெண்டாக இருக்கு போல கொஞ்சம். ஓ, இது கூட கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அப்படி?
நான் ரொம்ப கோவப்படுவேன். ஆ. ஃபர்ஸ்ட்டு இப்போ அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஷோல தான் தெரியும் அம்மாக்கு. ம். தெரிஞ்சாலும் பரவால்ல. ரொம்ப கோவப்படுவேன். தீபானா, ஐயோ! அவளா வாயாடி ரொம்ப கோவப்படுவா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பா. அம்மா அப்பாவ மதிக்க மாட்டா. அவ நெனச்சதான்ட்டு. ஆனா மாமா சொல்றது, கோவப்படாதடி. நீ கோவப்பட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு. நீ யாருக்காக கோவப்படுற? உன் கூட இருக்கவங்கலாம் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப நான் எவ்ளோ தூரம் சிரிக்க முடியுமோ, அவ்ளோ தூரம் சிரிச்சுட்டு என்னால கோவம் ஃபுல்லா போயிட்டேன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அவன் சாகுற வரைக்கும் என் கூட இருப்பான்ல. ஸோ கடைசியா அந்த சாகுற நிமிஷத்துல என் பேர குழந்தைகளா சொல்லணும். என் பாட்டிக்கு கோவமே வந்து நான் பார்த்தது இல்லன்னு சொல்லணும். அந்த மாரி மாத்திக்குவேன். ரொம்ப சிரிச்சுட்டே தான் இப்பல்லாம் இருப்பேன். எனக்கு அந்த கோவத்த ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அம்மா சாரிம்மா நீங்க சொல்ல எவ்வளவோ என்னால மாத்திக்க முடியலன்னு தெரியல. பட் அது ஹார்மோன் சேஞ்சஸா இல்ல இந்த வயசுல வர்றதான்னு தெரியல. ஆனா ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் ஹிம். அது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டியோட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். காதல் என்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர், அனுபவம், அவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், இது சார்ந்து அந்த சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய படித்த இளம்பெண்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள்? பேசலாம். நீங்கள் எந்திரிங்க, ஒன்றும் பயப்படாங்க. நீங்கள் எந்திரிங்கம்மா, நீங்களும் கூட வேலையை மாற்றிக்கிட்டோம். நீங்கம்மா உங்கள் காதலருக்காக, மாமாக்காக என்னெல்லாம் மாற்றிக்கிறீங்க தயார்? எதாவது மாற்றிப்பீங்க, டெஸ்ட் மாதிரி வச்சுக்குவோம். அவருக்காக நீங்கள் தாய்மொழியை மாற்றிக்கணும். அந்த மொழியெல்லாம் பேச முடியாது இனிமேல். மொழியை பார்த்துக்க தயாரா? எவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமோ, 30 நாள் ஆனாலும் சரி, 60 நாள் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, என் மாமாக்காக எது சொன்னாலும் மொழியை மாற்றிப்பீங்க? மொழியும் மாற்றிப்பேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் அட் ஆல் பிக் டீல். பக்கத்தில் கொடுங்க. மொழியை மாற்றிப்பீங்களா காதலுக்காக? அவரோட கன்னத்துல ஒரு சின்ன குழி விழற அளவுக்கு அவர் சிரிப்பாரு அப்படின்னா அதுக்காக நான் மாத்திக்க தயார். மொழியை ஓகே. பக்கத்தில் உங்கள் தமிழை, உங்கள் தாய்மொழியை மாற்றிக்க தயாரா? சார் அவர் வந்து ஊட்டியில் வந்து ஒரு கிராமம் அவர். அவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் இது இருக்குது. அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்காக நான் கண்டிப்பாக அந்த மொழி அந்த கற்றுக்க நான் இன்னும் ட்ரை பண்ணல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அவர் பேசுறது. கற்றுக்கங்கம்மா. நான் கேட்குறது உங்கள் மொழியை விட்டு கொடுக்க தயாரான்னு கேட்குறேன். தயாராக இருக்கேன். தயார். ஓகே. கீழே உங்கள் மொழியை விட்டு கொடுக்க தயாரா? கொடுப்பேன். தயார். தயார். லாங்குவேஜ் ஓகே. திரும்ப மைக் அங்கே கொடுங்க. அடுத்த கேள்வி போவோம். உங்கள் மதத்தை? அவரும் என் மதம் தான். ஒருவேளை நான் வேற மதமா இருந்தா மாறி இருப்பேன். மாறிப்பீங்க. ஓகே. மாமாவுக்காக மதம் மாறத்தை, மதத்தை விட்டு கொடுக்க தயாராமா? ஒரே மதம் தான். ஒருவேளை இருந்தா மாத்திப்பேன். நான் ஆல்ரெடி என்னோட உணவு பழக்கத்தை நான் மாத்திக்கிட்டேன். ஓகே. பக்கத்துல மதம் மாத்திக்கீங்களா? மதம் ஒரே மதம் தான். மாற ரெடி வேணா ஒன்று மாற்றிக்குவேன் நான் அவருக்காக. கீழே மாத்திப்பீங்க. மதம் மாற சொன்னா மாறிடுவீங்க. ஓகே. இப்போ ஃபைனலாக ஒன்று வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்வி தான், ஆனால் நாணயமாக பதில் சொல்லணும். அம்மா அப்பாவா அவரா? ஓகே. தி கிளாக் ஸ்டார்ட்ஸ். அம்மா அப்பாவா அவரா? ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாதா? ஒன்று. அம்மா அப்பாவா அவரா? அவ்வளோதான். அம்மா அப்பா மட்டும்தான். அம்மா அப்பா தான். சரிடா அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்தில் சேர்ந்துக்கலான்ட்டு விட்டுருவேன். ஓகே. அம்மா அப்பாவா அவரா? அவர்தான். அவர்தான். அம்மா பார்த்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஓகே. அவர்தான். அம்மா அப்பாவா அவரா? கண்டிப்பா கண்டிப்பா அவர்தான். ஓ. அம்மா அப்பாவா அவரா? அம்மா அப்பா. அம்மா அப்பா தான். அப்ப அவருக்கு பதிலு? ரெண்டு பேரும் வேற வேற யாரையும் சூஸ் பண்றதுக்கான மனநிலைமையில இருக்க மாட்டோம். ஸோ ஒரு ஸ்டேஜ் எப்பயுமே வந்து சிங்கிளாவே அம்மா அப்பாவோடயே அப்படி போகும். அந்த மாதிரி. ஓகே. இப்போ இந்த 4 பேரும் இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொருத்தரும் இந்த பொண்ணுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? அவங்க இருக்கிறது கரெக்ட் தான். அவங்க இருக்கிறது கரெக்ட் தான். கரெக்ட் தான். கரெக்ட் தான். இவங்க என்ன பண்ணணும்? அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். வை? இது மட்டுமே முடிஞ்சிடல. இன்னும் அவங்களுக்கு இருக்கு. மேபி இதை விட இன்னொரு பெட்டர் லவ் கூட அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன் தனியாவே இருக்கணும்? இவங்க என்ன பண்ணணும்? சார் கண்டிப்பாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்.
சீக்கிரமாக அவங்க வந்து அவரை மாதிரி ஒரு பர்சன் சீக்கிரமாக மீட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் வந்து லவ் மேரேஜாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னொரு மேரேஜ் காதல் திருமணமா லவ் மேரேஜாக இருக்கணும். Now I wanted to talk to guests on the same. ஒரே வார்த்தை தான். இந்த பொண்ணு என்ன பண்ணணும்? நிச்சயமா நான் திருமணம் திருமணம் பண்ணிக்கணும். ஏன்? இல்லை நம்ம அவங்களுடைய உணர்வுகளை தாண்டி பொதுவாக வந்து பார்க்கும்போது வாழ்க்கை வந்து எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது. காதலை விட நம்ம நேர்ந்துக்கிட்ட கொள்கைகளை விட எல்லாத்த விட வாழறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தீபா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு 3 வருடங்கள் ஒன்றுமே யோசிக்காமல் இருந்தால் நல்லது. கல்யாணம் பண்ணிக்கவா வேண்டாமா அப்படின்னு குறைந்தபட்சம் 3 வருடங்கள் அவங்க ஒரு பிரேக். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ, ஏன்னா காலம் தான் முடிவு பண்ணும். நம்ம இங்கேருந்து ரொம்ப சுலபமாக நான் சொல்லிடலாம், பட் காலம் முடிவு பண்ணும். அதனால அவங்க கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன தோணுதோ ஒரு பண்ணலாம். பிரீதிங் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். அப்புறம் இயல்பாக உங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த இன்ஸ்டிங்க்ட்ல அவங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரியா? காதலோ திருமணமோ வந்து ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அவங்களே வந்து காலப்போக்கில் வேற யாரையாவது மீட் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து அவங்களோட சேஃபான லைஃபோ அல்லது ஒரு பெட்டர் ஃபியூச்சரோ வந்து ஒரு ஆண் கூட இருக்கிறான், அது திருமணம் அதுதான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கல. இதோட அர்த்தம் வந்து காதலில் தோல்வி அடைஞ்சவங்க திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லலை, பட் அதுவும் ஃபுல்ஃபில் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் அது கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கேட்டீங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். வாட் யூ வாண்ட் டு சே? நான் 19 வயசில் நான் லவ் பண்ணது ஆக்சுவலாக. நான் அங்கே திருச்சியில் படிக்கும் போது லவ் பண்ணது. ஆக்சுவலாக அங்கேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போது எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு அது மாதிரி வாழறது. என்னால் அவரெல்லாம் மறந்துட்டலாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி மறக்கணும்னு நினச்சாவே நான் பைத்தியமாயிருவேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தேன், மென்டல் மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளில் போயிட்டு தான் இப்போ எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசுகிறேன். எல்லாரு கூடயும் இப்போ நான் இங்கே வந்த பிறகு கூட எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அது மாதிரி நான் போகிற இடத்துல வந்து அது நினைவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கான அந்த சுச்சுவேஷனை மாற்றிக்கிறவேன் நான் போகிற இடத்துக்குலாம். ஓகே, உங்கள் நினைவுகளையும் உங்கள் காதலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அதில் கல்லறிய முடியாது, அல்லது அதில் கீற முடியாது. ஆனால் உங்களுக்கு காலம் பதில் சொல்லணும்னு மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். பேரலாக இன்னொரு சைடு பார்க்க வேண்டியது, இந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இமோஷன் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் இந்த இமோஷனுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆண் எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஒரு விஷயம் பிடிக்காது, இல்லை ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணுறது. எனக்காக இதை பண்ண மாட்டியா, உனக்கு என் மேலே அன்பு இல்லை, எனக்காக பண்ணேன், அந்த மாதிரி ஒரு வாய்ஸு, ஒரு பேசுறது, சம்டைம்ஸ் ஒரு பிளாக்மெயில் மாதிரி எழுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போது எனக்கு உனக்கு யூ டோன்ட் லவ் மீ, யூ சீரியஸ்லி டோன்ட் லவ் மீ, அந்த ஒரு டோன் சம்டைம்ஸ் சர்டன் பீப்புள் கான்ட் ஹேண்டில் தட் டோன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு கோவம் வந்தாலே அழுகிற பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் தே கேன் டூ எனிதிங் தே வாண்ட். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எமோஷன்ஸ். அப்பாட்டேருந்து ஒரு அதட்டலை கூட தாங்கி பழகாத ஒரு பொண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடியான ஒரு இமோஷன்ங்கிறப்ப தே குடன்ட் ஹேண்டில். ஓகே, அவங்களுக்கு அருமையாக பேசுறீங்க நீங்க. ரொம்ப அழகான இதான், அந்த மனசுலேருந்து உண்மையை அடிச்சாலே சூப்பராக இருக்கும். வெரி வெல். ஆஸ் அ விமனை நான் சொல்கிறேன், சின்ன விஷயத்துக்கு பதற மாட்டோம். ஆனால் பெருசாக ஏதாவது ஒன்று உனக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கவலைப்பட தான் செய்வோம். அதை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி இருக்கு தெரியுமா, நான் நேரம் போயிருப்பேன், போய் சேர்ந்துருப்பேன். இதெல்லாம் வந்து கேட்கவே பயமா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ரைட், யா. வேற ஆண்கள் பெண்கள் இமோஷனலா இருக்கிறத எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? அதீத காதலில் இருக்கவங்க வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணமாக என்கிட்ட வந்து உன் சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதோட பின்னணியில் எப்போவுமே நீயே சமைச்சிட்ரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொகுசாக ஒரு சைடு உட்காந்துக்கிறேன். நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஒரு பக்கம் பொண்ணுங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அதை கேபிட்டலைஸ் பண்ணி இன்னும் நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வேற ஒரு சில மென் வந்து அழுது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க விமென்ஸ். அண்ட் ஐ ஃபீல் விமென்ஸ் ஆர் வீக் அட் தட் ஏரியா. ஆண்கள் அழுது அவங்க விழுந்துறாங்கங்கறீங்க. விமென்ஸ் யூஷுவலா வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது தான் அழுவாங்க. ஸோ மென்ஸ் யூஷுவலி டோன்ட் டூ தட், பட் நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணை ரொம்பவும் கரடுமுரடாகவே பார்த்து பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பசங்களுக்கு கொஞ்சம் தாயுள்ளம் அதிகம். நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்கிறதுனால ஆண்களை சப்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது குழந்தையோட கொஞ்சம் விளையாடணுன்னு தான் ஆசைப்பட்றான். ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு. பசங்க கொஞ்சம் தாயுள்ளம் உள்ளது. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு மாதிரி மென் அழ மாட்டான்னு நினைக்காதீங்க. அழ முடியாது, அதனால் அழாமல் இருப்பான். ஆணினுடைய அழுகையை முழுக்க ஏமாத்து வேலைன்னு நீங்கள் பார்த்துடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப இமோஷனான ஒரு விஷயந்தான். ஸோ ஆக்சுவலாக ஒரு இன்சிடெண்ட் தான் இது. பட் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் இருந்தால், பட் ஷீ இஸ் குவைட் கூல் டைப்.
பட் இருந்தாலும் அவளை எமோஷனலாக ஆக்கணுன்றதுக்காகவே என்னோட ஃப்ரெண்டோட லவ்வர் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவ வந்து லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நல்ல காண்டாக்டில் இருந்தா. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, வென் தே ஹேட் அ ஃபைட், அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது அந்த லவ்வர் நான் வந்து இந்த மாதிரி நான் எங்கேயோ போகிறேன், டோன்ட் கால், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஷி ஹேஸ் அ பாயிண்ட் தட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா காண்டாக்ட் பண்ணி இவனை ரீச் பண்ண முடியுன்ற சந்தர்ப்பமும் இருக்குது. ஸோ அப்படி அந்த டைமில் என் ஃப்ரெண்ட் வந்து அப்படி கால் பண்ணும்போது, இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான், பட் ஹீ இஸ் தேர். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவளை வந்து எமோஷனலாக அட்டாக் பண்ணுறாங்க. நீ ஏதாவது என்ன பண்ணேன்னா நான் ஓடிடுவேன். உணர்வுபூர்வமாக காதலை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் அவருக்காகவே காத்திருக்கிறோம், அவர்தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்தான் எல்லாம் என்று வாழுகிறவர்களுக்கு அவர்களுக்கான வாழ்க்கை என்று ஒன்று இல்லாமல் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தங்களுடைய சுகதுக்கங்களை இழந்து கடைசி வரை அப்படியே போயிடுறாங்க அப்படிங்கிற தங்களுடைய கவலைகளை முன்வைக்கிறார்கள். எது சிறப்பாக இருக்கு? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஆக்சுவலாக இதில் இன்னொன்று இருக்குது. அடுத்த கேள்வி என்ன, இது கொஞ்சம் கவனிச்சா சொல்லலாம். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து ஆணாதிக்கத்திலிருந்தே பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுவான், இதெல்லாம் செய்யக்கூடாது, ரோட்லே டி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ பசங்க அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க கண்ட்ரோலில் வச்சுக்க. பழைய மாதிரி உட்காரணும் நில்லா நிற்கணும்னு சொன்னால் போடா போன்றுருவீங்க, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் மாறி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலை வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அவங்க ஸ்மார்ட்டாக அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை சார், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியே வந்து நம்மளை எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சு. நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியே ஹோல்டுக்குள்ளே நீ வச்சுருக்காங்க. வந்து இப்படி பண்ணா இப்படி இருப்ப, நீ இது பண்றதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க மாத்திக்கிறாங்க. வேற எப்படின்னா அவங்களோட இதை திங்கிங் பார்க்க மாட்டாங்க. அவங்க இப்படியெல்லாம் இருந்தேன்னா பசங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஃபேஸ்புக்கு வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஆட் பண்ணிட்டான்னு வைங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டா அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவன் இது தப்பாக சொல்லுவான், இதை அவன் தப்பாக சொல்லுவான். இவங்க திங்கிங் அது கிடையாது, மற்றவன் எவனா தப்பாக சொல்லிடுவானோ அப்படின்ட்டு. உனக்கு தானடி கெட்ட பேர், நீ இப்படிலாம் இருக்காத, எனக்கு வந்து நீ எப்பவுமே நல்ல பொண்ணுன்னு தான் பேர் எடுக்கணும், அமைதியான பொண்ணுன்னு தான் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, உனக்காக தான் நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை வந்து நல்ல பொண்ணு, பரவாயில்லடா ஆளு, ரொம்ப அமைதியாக இவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லணும். அதிகாரம் இல்லை, ஆனால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி உங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது. பக்கத்தில் அடுத்தது செல்ஃப் பிட்டி காட்டுவாங்க. செல்ஃப் பிட்டி காட்டுவாங்க. எப்படி 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 அது இந்த விஷயத்தை இப்படி சொன்னா நான் வந்து இறக்கப்படுவேன், இந்த இடத்துல நான் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பேன்னு தெரியும். சோ ஒரு சுய இரக்கத்தோட கழிவிரக்கத்தோட பேசுவாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, அப்படியே பாவமா சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பாவப்படுவோம்னு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பக்கத்துல இப்போ வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா சார், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டிசிஷன் சொல்லுவாங்க சார். இப்படி பண்ணால் நல்லது, இப்படி பண்ணால் இது. அது வந்து நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க சார். அது அப்படியே அவங்க கண்ட்ரோல் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க சார். அது எப்படி சொல்றது, அவங்க நினைக்கக்கூடிய நல்லது மாதிரி சொல்லி அப்படியே அவங்க வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க சார். அது எல்லா இதுலேயும் கண்டிப்பாக நடக்கு சார். வேற அதே மாதிரி நமக்கு பிடிக்காது, ஆனால் அதாவது எப்படின்னா நெகட்டிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. உனக்கு தான் பிடிக்காதுல, விடு, நீ பண்ண வேணாம், எனக்காகலாம் பண்ண வேணாம், உனக்கு தான் பிடிக்காதுல, உனக்கு தான் பிடிக்காது. ஒரு 4 தடவை சொன்னா ஐயோ நமக்கு பிடிக்காதுன்னு இவன் பண்ணுன்னு இவ்வளோ சொல்கிறானே, ஏன் நம்ம வந்து இவனுக்காக பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப மைனூட்டா அவங்கள எப்படி கண்ட்ரோலுக்குள்ள ஒரு ஆண் கொண்டு வருகிறாங்க. ரொம்ப சிம்பிள் சார். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நம்ம அதை பார்த்துட்டு கேட்போம், ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? அப்போ சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக என்னால் சொல்ல முடியாது, அதனால தான் ஸ்டேட்டஸாக போட்டேன். ஸோ இதனால நீ மாறிக்கோ. ஃபேஸ்புக்கில் சிங்கிள் மாற்றிடுவாங்க பொசுக்குன்னு. பார்த்தா நீ வந்துட்டு நான் சொன்ன நீ கேட்கல, அதனால நான் சிங்கிளாக மாற்றிட்டேன். இப்போ நீ எனக்கு கேட்கும்போது நான் கமிட்டட், ஐ மீன் ரிலேஷன்ஷிப், இன்ன ரிலேஷன்ஷிப். நான் ஸ்டேட்டஸ் மெசேஜுக்கு பெரிய ஃபீலிங் அலோன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டதுல உங்களுக்கு ஒரு பெருமை, அது ஒரு அந்த உடஞ்சு போன ஒரு ஹார்ட் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டுட்டு அவள் தான் லவ் இஸ் டெட், லவ் இஸ் பிளைண்ட். அதுவே சந்தோஷமா இருந்தா லவ் இஸ் எவ்ரிதிங், ஐ கேன் டை ஃபார் யூ. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஆணுடைய குரலை கேட்டவுடன் எவ்வளவு எமோஷனலா கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கும்போது இதுதானே விடு அப்படின்னா கிடைச்ச சந்தோஷம் கிடைச்சிரும். அந்த காதலின் குரல் வசீகரம். அந்த வாய்ஸ் உங்களுக்கு காதுல ஒலிக்குதா? இன்னமும் ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். நாங்க 2 பேரும் பேசினதை ரெக்கார்ட் பண்ணிக்கோல, அது எப்போ நைட்ல கேட்டுட்டே தூங்கிடுவேன். நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுட்டே இருக்கிறது அந்த வாய்ஸ். இன்னும் இருக்கு என் மொபைல் அந்த வாய்ஸ். வேற அவர் எப்பவுமே ஃபோன் எடுத்தோன்னே ஒரு சிரிப்போடையே ஆரம்பிப்பார் அந்த பேச்சு.
எடுத்தோனே என்னடா என்ன பண்ற சாப்பிட்டியா ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த பேச்சுல. அது கேட்கும் போதே எனக்கு வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் அப்படி கேட்பேன். இங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை நீ தான் சொல்லணும்னு வரதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா ரொம்ப எந்தோவா இருக்கும் அந்த வாய்ஸே கேட்கறதுக்கு. நான் வந்து குழந்தைன்னு தான் சொல்லுவேன். எங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து குழந்தை ஃபோன் பண்ணிச்சாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ குழந்தை மாதிரியே தான் பேசுவாரு. அந்த சிரிப்பு வந்து எப்பவுமே இருக்கும். நான் சொன்னா அவர் பதிலுக்கு என்ன சொல்லுவார், நீ தான் எப்பவுமே சிரிச்சுட்டே பேசுறேன்னு. நான் அவர் சிரிக்கிறனால தான் நான் சிரிக்கிறேன். ஓகே, வேற அந்த குரலில் என்ன இருக்கிறது? ஒரு 100 தடவை நான் ஒரு நாளைக்கு கால் பண்ணிருவேன். அதுல எல்லாமே கட் பண்ணி தான் விடுவான். ஒரு 10வது, ஒரு 11, 15வது தடவை அட்டெண்ட் பண்ணுவான். அட்டெண்ட் பண்றப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எடுத்ததையும் கேட்பான், "சனினே பிஸியா இருக்கேன், இப்படிதான் கால் பண்ணிட்டே இருப்பியா?" அப்படின்னுவான். அந்த ஒரு குட்டச்சி நாயே அப்படின்னுவான். அதுவும் வந்து திட்டுறதுதான். ஆனா எனக்கு அது அப்படியே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் அவங்க என்னதான் திட்டினாலும் அந்த குரலே இந்த கேட்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம் வந்துடுது. இந்த பக்கம் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண்கள் அவமதிக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா? அது ஏதோ ஒரு அலட்சியம் அவமதிப்பு இது ரெண்டையும் ஆண்கள் செய்து கொண்டே இருக்காங்க. அந்த அவமதிப்பு அலட்சியம் இது ரெண்டையும் எப்படி தாண்டி வருகிறீர்கள்? அதையும் தாண்டி எப்படி நீங்கள் இமோஷனலாக காதலிக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் உங்கள் இதில் இருக்கீங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்க, நீங்களும் இந்த நியூ வாடிஸ் நவீன வாழ்க்கையை பற்றி பழகிருக்கீங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி விட்டு கொடுக்க முடியுது உங்களால்? சரி, இப்போ வந்து நம்ம லவ்ன்னு வரும்போது நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த இதை விட்டுட்டு ஒரு தாய்மை உணர்வோட லவ் பண்ணும்போது எனக்கு அவர் பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட ரசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு குழந்தை செய்யற மாதிரி இருக்குமே தவிர அது பெருசா எனக்கு எடுக்க தோணல. ஒரு தாய்மை உணர்வோட லவ் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் அடிபட்டு போயிருது. அவர் சென்ற வேற என்ன ரீசன்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் பட் வாட்? இருந்தாலும் அவன் தானேன்னு இருக்கும். பரவாயில்ல அவனுக்காக பண்ணலாம் அப்படி இருக்கும். ஓஹோ, ஓகே. தாங்கிக்கலாம் ஏதாவது. மற்றவர்கள் இந்த அவமதிப்பையும் அலட்சியத்தையும் எப்படி தாங்கிக் கொள்ளுகிறீர்கள்? இல்ல பிஸியா இருப்பாரு, பாவம் என்ன வேலையோ இன்னைக்கு ரொம்ப பிஸியோ அப்படிதான் அடுத்த நாள் கேட்க தோணுமே தவிர அவருக்கு என்ன டென்ஷனோ அப்படிதான் நினைக்க தோணுமே தவிர அவ்வளோ கோவம்லாம் வந்ததில்லை. வேற மற்றவங்க திட்டுவான். நான் இத்தனைக்கும் நான் ஒர்க் பண்றேன். அவர் வந்து ஒரு அரசியல்ல இருக்கிறேன்ட்டு சும்மா தான் இருப்பாரு. ஆனா நான் ஃபோன் பண்ண கட் பண்ணி விட்டுட்டு தான் ரொம்ப திட்டுவாரு. உனக்கு அதான் அறிவு இல்லையா குட்டச்சி நான் எத்தனை தடவை சொல்றதுன்னு. ஆனா அப்போ நான் சொல்லுவேன், மாமா உன்னை விட எனக்கு செல்ஃப் எஸ்டீம் தான் முக்கியம். இனிமேல் நான் உனக்கு கால் பண்ணிட்டேன்னா நான் இனிமேல் நான் என்ன எதுல வேணாலும் அடி அப்படின்ட்டு வச்சிருவேன். ஆனா 2வது நிமிஷம் மறுபடியும் நானே ஃபோன் பண்ணிடுவேன். எப்படின்னு கேக்குறாரு. அதுதான் ஒரு அவங்க சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு அன்பு பாசம் எல்லாமே சொல்லிடலாம். இந்த பண்ண கொடுங்க. கொள்கையா காதலா எது ஜெயிக்கும்? கொள்கை. கொள்கை தான் ஜெயிக்கும். எப்படி எந்த ஐடியால இருந்து சொல்றீங்க சார்? ஏன்னா இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். லைக் எனக்கு இந்த காதல் ரொம்ப அழகுபடுத்தி ரொம்ப அதை ஆராதிச்சு பார்த்ததுல நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம விட்டு நடந்து வந்துட்ட மாதிரி ஒரு ஏக்கம். நான் 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் இது வரைக்கும். முதல் புத்தகம் வெளியிடுறப்ப எனக்கு எப்படி வெளியிடணும்னு தெரியாது. ஒரு பதிப்பாளரை போய் நான் அணுகிறேன். ஒரு எனக்கு அந்த 18 வயசுல தெரிஞ்ச சமூக பிரச்சனைகள் மட்டும் அந்த புத்தகத்துல கவிதையா இருக்கு. போகும்போது என்ன ஒரு 10 தடவை அலைய விட்டாங்க. 11வது தடவை சொல்றாங்க, எல்லாரும் காதலை தான் விரும்புறாங்க. காதலை தவிர எந்த சமூக பிரச்சனையும் இங்க இடம் இல்லை. இது கமர்ஷியல் வேல்யூ கிடையாது, நீ போலாம். அப்போ நான் இந்த சமூகத்துல காதலை தவிர எனக்கு பார்க்க வேற எதுவுமே இல்லையா? அந்த சமூகம் எல்லாம் என் கண்ணுக்கு நிறைய விஷயம் தோணல. எனக்கு ஒரு மாதிரி சமூகத்துல எங்க பார்த்தாலும் எனக்கு இல்ல அந்த நான் சமூகம் சார்ந்த பார்வைங்கிறது ஒன்று இருக்கட்டும். இந்த உலகத்தில் சமூகம் சார்ந்த பார்வை செய்த எல்லோரும் காதலித்திருக்கிறார்கள். அதை நீங்க மறுக்கவே முடியாது. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த காதலர்கள் எல்லோரும் சமூக பார்வையோடும் இருந்திருக்கிறார்கள். அதை நீங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாங்கிறதா யதார்த்தம் இல்லையா? அப்படி இருக்கப்ப இந்த உலகத்தில் காதலை தவிர வேற இல்லையா அப்படிங்கிற கோவமே காதல் மீது எரிச்சலை உண்டாக்குதுங்கிறது. அது காதல் மேல எரிச்சலை உண்டாக்கல, எனக்கு தோண மாட்டேங்குது. எல்லாரும் அது யாரை காயப்படுத்துங்கிறது வந்து நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என் மைண்டுக்குள்ளேயே அது ஒரு பிளாக். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க காதலிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? வீட்ல பிரச்சனை வரும். வீட்ல பிரச்சனை வரும். ஓகே, நீங்க பெரியாரிஸ்ட் தானே? பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றி வர்றவங்க தானே? வீட்ல பிரச்சனை வந்தா என்ன? என்னால அந்த ஒரு பிளாக்க மட்டும் வீட்ல இருக்க அந்த 2 பேர்த்த மட்டும் விட்டு வெளியே வரவே முடியல. வீடா கொள்கையா? வீடு. கொள்கையே ஃபுல்லா நீங்க போயிட்டே தான் இருந்தீங்க. ஆனா கொள்கையா வேணுங்கிறப்ப வீடுன்றீங்களே, டப்புனு வீடுன்றீங்க. அதுதான் எனக்கு புரியல. அது ரொம்ப பெரிய இடைஞ்சல்ல. எனக்கு சின்ன வயசுலயே கிரியேட் ஆன ஒரு வால் மாதிரி ஆயிருச்சு அது. எனக்கு இது ஒரு இஷ்யூவா கூட சொல்லலாம். இந்த பிரச்சனை இது எங்க போய் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுங்கிற பயம் இந்த தாட்டையே வளர விடல. நீங்க வீடுதான் அப்படின்னா வீடு கொள்கையுமே ஒத்துக்கிறதெல்லாம் இல்லை. வீடுன்னு ஆக்சுவலாக கொள்கை வீட்டை உடைச்சிடும். பொதுவாக கொள்கை அதில் மேலெழும்பி இருக்கிற போது வீடு பின்னால் தள்ளப்படும். ரைட்டா?
உறவுறவெல்லாம் ஒண்ணுமே நிக்காதுல, எப்படி நிக்கும்? இந்த செட்டப் கொடுக்குற ஒரு பயம் ஒன்று இருக்கு. இது வந்து எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எப்படி கிராஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த செட்டப் கொடுக்குற பயம் ஒன்று இருக்கு. சாதாரணமா இப்போ ஒரு இன்னொரு பக்கம் இந்த இந்த மாதிரி ஒரு எனக்கு 16 வயசுல வந்து பெரியாரை நான் பார்க்குறேன். ஆனா எனக்கு 5 வயசுலேருந்து நான் நடக்க ஆரம்பிச்சதிலிருந்து நான் பேசி நான் கேட்ட அந்த ஊர்க்கதைகள்ல இருந்த ஒரு ஒரு விஷயம் எனக்குள்ள ஊறி இருக்கு. இன்னொரு பக்கம் நான் அந்த 16 வயசுல அந்த பெரியாரை நான் நேரா உங்களை கேக்குறேன், உங்கள் குடும்பம் உங்க ஜாதியை விட்டு உங்களால காதலிக்க முடியாதா? அவ்வளவுதான். எனக்கு ஜாதி தொலைறத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னால குடும்பத்தை விட்டு குடும்பம் ஏன் காதல வேணாங்குது, அவ்வளவுதான். அப்ப அடுத்த கேள்விக்குள்ள போய் அதுதான் ஜாதி. அதான் கேட்குறேன். அப்போ குடும்பத்தையும் ஜாதியை நம்மளால விட முடியலங்கதா? உங்களுடைய ஐடியா இளம் வயதுல ஒரு பெண் இவ்வளவு ஐடியாலஜிஸ்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுடைய ஐடியாலஜியில் நீங்க டிராவல் பண்ண முடியாம உங்களுடைய மனச்சிக்கல்கள் உங்களை உள்ள பிடிச்சே இழுத்துக்கிட்டு இருக்குங்கிற சங்கடத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுடைய ஹானஸ்டி ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம். நான் இந்த சமுதாயத்துல மாற்ற வேண்டும்னு நினைக்கிறது என்னால இந்த செட்டப்பை நான் மாத்த விட மாட்டேங்குது. அதை நான் அடுத்த ஒரு தலைமுறைகிட்ட என் பொண்ணு இன்னொரு வேற ஜாதி பையனத்தை திருமணம் செய்யும்போது அந்த ஜாதி உடையும்னா அன்னைக்கு என்னால இந்த செட்டப்குள்ள ஒரு நெருக்கடி இருக்கு. என்னால இந்த நெருக்கடியை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர முடியல. நான் பெரியாரை ரொம்ப மதிக்கிறதோடையும் காமராஜரை மதிக்கிறதுக்கு காரணம் அந்த வீட்டையும் தாண்டி அவங்க ஒரு ஸ்டெப் யோசிச்சாங்க. ஆனா என்னால இந்த செட்டப்குள்ள அது எனக்கு ரொம்ப நெருக்குது. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. we understand that. நீங்க கொஞ்சம் இருதலைக்குள் எறும்பா தான் இருக்கீங்க. ஒன்றை உடைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய அளவு உணர்வும் இமோஷன்ஸும் இடம் கொடுக்கல. இன்னொரு பக்கம் அது தவறுன்னு தெரிகிறது. என்னால் இதை எப்போ மாற்ற முடியுங்கிறதை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. we understand, we respect that. இப்படியாக ஒருத்தர் இருக்கு. இந்த ஷோவில் நீங்கள் பேசும்போது மட்டும் யாரையுமே குறுக்க நான் பேச அனுமதிக்காத ரீசன்னா இப்படி ஒரு பார்வை இருப்பதே புதிதாக இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எனக்கு இந்த 3 பேர் எந்திரிங்க பார்ப்போம். 1 2 3 3 பேரும். அப்படியே நீங்கள் எமோஷனை தாண்டிட முடியுமா வாழ்க்கையில்? காதலில் எமோஷனை தாண்டிட முடியும்? முடியும் சார். முடியும். பக்கத்தில் காதலில் அறிவுக்கு இடம் அதிகமா, எமோஷனுக்கு இடம் அதிகமா? அவ்வளோதான். Emotions. Emotions. Love is emotion. Okay. Love is what? Emotions. Emotions. எமோஷன்ஸ். Emotions. அப்புறம் எப்படி எமோஷனே இல்லைங்கிறீங்க? அப்புறம் எமோஷன்ஸே இல்லைன்னு நான் சொல்லலை. த வே ஐ கண்ட்ரோல் தட் எமோஷன் இஸ் வாட் மேட்டர்ஸ். இல்லை, how you control? எனக்கு இது பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கு இது பண்ணால் கஷ்டமாக இருக்கும்னு தெரியுது, எனக்கு பண்ண இஷ்டமும் இல்லை, ஆனாலும் அது என்னை பண்ண ஃபோர்ஸ் பண்ண வைக்குது. அதை நான் எப்படி பண்ண முடியாமல் தவிர்க்கிறேன். அதுதான் how I fight my emotions. இட் கம்பல்ஸ் மீ. எனக்கும் பண்ணணும்னு தோணுது. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல பேர் சேர்த்து எழுதுறது, எனக்கும் தோணுது எழுதணும் அப்படின்னு. ஆனால் என்னோட கண்ட்ரோல் எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜ் ஃபைனல் என் ஃப்ரெண்டு ஸ்லாம் புக்கில் எழுதியிருப்பா. அவள் சிக்னேச்சர் போட்டு கீழே ஃபியூச்சர் சிக்னேச்சர் அப்படின்னு போட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் பேரை சேர்த்து போட்டிருப்பா. பத்தாவதுக்கு என்ன பண்ணியிருப்பா, பேஜில் மேலே சைடில் இருக்க ஸ்பேஸில் அவள் பேர் அவள் பாய் ஃப்ரெண்ட் பேர், அவள் பேர் அவள் பாய் ஃப்ரெண்ட் பேர் சுற்றி எழுதியிருப்பா. எனக்கு வந்து அந்த இடத்துல அவளுக்கு இருந்த எமோஷன்ஸ் புரியுது. ஆனால் நான் அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஸ்டூப்பிடாக தான் தெரிஞ்சுது. எனக்கும் அது பிடிக்கும் தான், எனக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குதான். ஆனால் என்னோட கண்ட்ரோல் லெவல் எப்படின்னா, ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு பாஸ்வேர்டாகவோ இல்லை யாருக்கும் தெரியாமல் தனியாக எழுதி ரசிச்சுக்கிறதாவோ இருக்கும். அங்கே தான் வந்து நான் எப்படி ஃபைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கேட்டிங்கல்ல, இப்படி தான் வந்து நான் என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறேன். எமோஷன்ஸ் இஸ் தேர் ஃபார் மீ ஆல்சோ. ஐ நெவர் டெனீட். அவங்க சொன்ன வெளியிலேருந்து பார்க்குறப்ப நிறைய ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாருமே அவங்களுடைய மனசுலேருந்து பேசுறீங்க. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரிஜினாலிட்டி இருந்தது, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரிஜினாலிட்டி இருக்காது. இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது அறிவா இமோஷனாக நான் போராடிக்கிட்டே இருக்கேங்கிறது. தென் பக்கத்தில் ஏன் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணும் சார்? பயம் சொல்வேன் சார். எல்லாருக்கும் பயம் இருக்கு சார். இப்போ இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கிறது, நேம் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம் சார். ஆனால் சப்போஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா அது ஒரு வலி இருக்கும் சார். கண்டிப்பாக அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது சார். அது அவ்வளோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல சார். அது நடக்கலைன்னா அவள் தான் சார். அந்த ஒரு பயத்தினால நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுவோம் சார். ஓகே, இது அதோட ரியாலிட்டி அதுதான். அது ஒரு இமோஷன், அது நெருக்கடி, அது சரியா தப்பா எல்லா குழப்பத்தையும் தாண்டி அதை எப்படி கையாளுறது, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இட்ஸ் வாஸ் நைஸ். எஸ், இது நவீன இந்த ஒட்டுமொத்த ஷோ நான் அப்படி பார்க்குறேன். இது நவீன தமிழ் பெண்களுடைய குரல்.
அது ரெண்டு தரப்புலேயே இருக்கலாம். அது இமோஷன் சார்ந்த பேச்சாகவும் இருக்கலாம், இல்லை அதில் அறிவோடு இருக்கணுங்கிற ட்ராவலாக இருக்கலாம், ஐடியாலஜியாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை என்பது ரொம்ப திருத்தமாக இருக்கிறது. வெண்ணிலா எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் அந்த பெரியார் கருத்துக்களில் ஈடுபாடுடைய அந்த பேசினதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய நான் வந்து ஒரு 17 வயசில் நின்று பேசின அந்த உணர்ச்சி வந்து எனக்கு திரும்ப அவங்கள பார்க்கும்போது வந்து தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 12 வயசில் பெரியார் அறிமுகமானார். அப்போது வந்து 17 வயசில் நான் வந்து அரசு ஊழியராக வேலைக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் வந்து வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன். அப்போ வந்து பாருங்கள், ஒரு கிராமத்தில் இருக்க ஏறக்குறைய வேலைன்ற ஒரு தேவையும் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு பொண்ணு. ஆனால் திருமணம் அப்படின்னும் போது வந்து அங்கே வந்து நிற்கிது. இப்போ வேணாம், அப்போ வேணாம், பிடிக்கல அப்படின்னு அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து என்னால் பல காரணங்களை வந்து சொல்ல முடிஞ்சிட்டே வந்துச்சு. எத்தனை வயசு வரைக்கும்னா 27 வயசு வரைக்கும். அதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரே ஒரு பயம், இவங்க எல்லாம் அதை வந்து என்னன்னு சொல்ல தெரியாமல் வந்து குழம்பிகிட்டே இருக்காங்க. என்ன பயம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற இந்த வாழ்க்கை, இந்த சுதந்திரம், திருமணம், காதல் அப்படின்ற விஷயத்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்றுடுமோ அப்படின்ற பயம்தான் பல பெண்களுக்கு வந்து காதலிக்கவும் திருமணம்ன்ற பந்தத்தை நோக்கி நகரவுமே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அந்த தடையை வந்து நானும் சந்தித்தேன். அதை சந்தித்த காலங்களில் வந்து பல தெளிவுகள், பயணம், படிப்பு, பெரியார், எல்லா விஷயங்களும் சேர்ந்து பார்க்கும்போது பிறகு நமக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்றத அமைக்கும் போது, அதற்கான சரியான தேர்வை செய்யும்போது அந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்த்ததை விட மிக சந்தோஷமாக, நாம் எதிர்பார்த்த கொள்கைகளை அமல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக அந்த வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் காதல்ன்றதே வந்து ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் தான். அது வந்து முழுக்க முழுக்க பைத்தியக்காரத்தனங்களாம், அபத்தத்தனங்களாகவும் எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதை வந்து அப்படியே முழுமையாக அலோ பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளமே குழந்தை பருவத்தை கடந்து ரொம்ப லைவாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற ஒரே காலம் எதுனா காதலிக்கிற காலம்தான். ஏன் அப்படின்னா அந்த காதலிக்கிற காலத்தில் தான் நாம் வந்து முழுசாக 100% ஒரு ஆளுக்கு அப்படியே தேவைப்படுற ஒரு ஆளாக இருக்கும். எப்படி குழந்தையில நாம் அம்மா அப்பாவுக்கு ஒரு வினாடி கூட நம்மளை மிஸ் பண்ணாத ஒரு காலமாக நம்ம இருந்தோமோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல எப்போ நமக்கு அமையுதுன்னா காதலிக்கிற காலம் மட்டும்தான். காதலிக்கிற நேரத்துல விட்டு கொடுக்கறத பத்தி பிரச்சனையே இல்லை. இவங்க சொன்ன மாதிரி நீ என்ன வேணா கேளு, ஓகே, சாக சொல்றியா செத்துருவேன், உயிரை கேட்கறியா கொடுத்துட சொல்ற, அப்பா அம்மா விட்டு வர சொல்லியா விட்டு வந்துடும், எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பரவசமான மனநிலை வேற எப்பவுமே இருக்காது. ஆனா காதல் முடிஞ்சு திருமணமோ இல்ல சேர்ந்து வாழற ஒரு பந்தமோ வரும்பொழுது மட்டும்தான் பிரச்சனையே வரும். அப்பதான் அறிவு ஒரு இடத்துல, எமோஷன்ஸ் ஒரு இடத்துல, இது ரெண்டையும் மிங்கிள் பண்ண முடியாம கண்டிப்பா பரிதவிக்கிறது யாரா இருக்கும்னா பெண்களா தான் இருக்கும். நீங்க வந்து ஆண்களை உட்கார வச்சு இப்படி ஒரு நீயா நான் நடத்து பாருங்க, இவ்வளோ எமோஷன்ஸ் பையன்கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப பிளைனா இருப்பாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். இன்னைக்கு காலத்துல பையங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். ஆனா பெண்கள் மட்டுமே தான் காதல்ல வந்து ரொம்ப அதிகபட்சமான உணர்ச்சி நிலைக்கு போறது, அந்த உணர்ச்சி நிலையே தங்களுடைய தடையாவ மாத்திக்கிற ஒரு சின்ன என்ன சொல்றதுன்னா காதலை பற்றிய சரியான பார்வை குறைபாடா கூட நம்ம வந்து அதை சொல்லலாம். தீபா, இவங்க எங்க கொஞ்சம் இறங்கி வரணும், இவங்க கொஞ்சம் எங்க இறங்கி வரணும்? ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க பேசும்போது. இவங்க 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 தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாமே செஞ்சிடுவோம் அப்படி இப்படி சொல்றாங்க. இவங்க சொன்னா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, ஐயோ அது அப்புறம் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க தாண்டி வந்தா தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இதை தாண்டாம இந்த சைட்ல ஒரு எமோஷனை தாண்டாம இவங்க எல்லாத்துக்குமே அறிவை புகுத்தி 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 எனக்கு உண்மைக்குமே இவங்களை பார்க்க பயமா இருக்கு சொல்ல போனா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பாக்குறோம், இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம். ரெண்டு பேருமே படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே ரசனை ஒன்று போல இருக்கு, உலகம் ரெண்டு பேருக்குமே விரிவா இருக்கு, எல்லாம் சரி. ஆனா எல்லாத்தையுமே வந்து உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியும், இவங்க எல்லாத்துலேயுமே போராடுறாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, இந்த பேர் கேட்டிங்கல்ல, இந்த பேரெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 60 வயசு பாட்டிட்ட நீங்கள் கிராமத்தில் போய் அவங்க வீட்டுக்காரர் பேரை கேட்டு பாருங்களேன், சொல்ல மாட்டாங்க. 40 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த வீட்டுக்காரர் பேரை அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பேருங்கிறது அவ்வளோ சாதாரணமா என்ன? அதில் எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவோ உணர்வு இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த பாட்டி வெக்கப்படுறாங்க. 60 வயசுல ஒரு பாட்டிக்கு அவங்க வீட்டுக்காரங்க பேர் கேட்டால் வெக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பேருக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்கு. அது வெறும் பேரா, பேரை தானே எழுதி பார்க்குறாங்க, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க.
இன்னொன்று என்னன்னா இவங்க எல்லாரும் பேசும்போது எனக்கு என்னன்னா அவங்களுடைய ஃபேஸில் வந்து ஒரு 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 விதமான ஒரு எமோஷன், அது ஒரு சிரிப்பு வெக்கம் எல்லாம் கலந்து இவங்க வேணுமே அதை அடக்கி வச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஒரு 4-5 பேர் வந்து காட்டிக்கிறாங்க இவங்க பேசும்போது, அப்படி சீட்டு நுனிக்கு வந்துக்கிறாங்க, அப்படி முன்னாடி பார்த்துக்கிறாங்க, மற்ற எல்லாம் அப்படி ரிஜிட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியறது எல்லாமே பின்னாடி ரொம்ப சாதாரணமாக போயிடுறா. இதுவும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது பின்னாடி இவங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஏங்குற நிலைமையும் அவங்களுக்கும் வரலாம். இதுதான் நான் 2 பக்கமுமே நான் மெயினாக பார்க்குறது. நான் ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2மே எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தாச்சு சொல்லிட்டீங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரீமை கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமை சொல்லுவீங்க? நான் இந்த எக்ஸ்ட்ரீம் சைடில் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் இது ஓகே. ஓ பிரியா, எனக்கு வந்து இவங்க பக்கம் தான் ஓரளவு நிற்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, பெரியார் பற்றி பேசின இந்த பொண்ணு சொன்ன மாதிரி என்னால் வந்து ஃபேமிலி விட்டுட்டு வர முடியலை அப்படிங்கிற குழப்பம் அது வந்து எனக்கு சரின்னு தோணுது. என்னென்னா இப்போ இருக்கிற நம்மளோட ஒரு சேஃப் இல்லாத ஒரு சொசைட்டியில் பெண் வந்து ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தா அப்படின்னா அவங்களுக்கான என்ன ஒரு சொசைட்டியில் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி. குடும்பத்தை விட்டுட்டு வான்னு ஈஸியாக சொல்லிடலாம், பட் ஆணுக்கு சாத்தியமாகிறது பெண்ணுக்கு சாத்தியமாகிறது இல்லை. இவங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க என்னோட வீட்டை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆளை நம்பி அப்படி இப்போ வந்து எல்லா ஊர்களையும் நடக்குது. இப்போ நான் ஊருக்கெல்லாம் போனால் சொல்கிறாங்க +2 படிக்கிற பொண்ணு, ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து காதல் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதுதான் வந்து லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. போனால் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ஒரு வேலையோ ஒரு பொருளாதார பின்புலமோ இல்லாமல் அதில் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதா எனக்கு தோணுது. திருமணம் செய்கிறோம் அப்படின்னா காதலிக்கிறப்போ வந்து நானுமே இந்த மாதிரி ரொம்ப ஒரு மேட்லியான ஒரு லெவலெல்லாம் இருந்திருக்கிறேன், அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வர்றான், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், அவன் அவ்வளோ அழகாக முடி பறக்க வர்றான் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்ரூம் போயிட்டு கை கழுவாமல் வந்து ஒரு ஹக் பண்ணுற ஒரு லைஃப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அது வந்து இவ்வளோ எமோஷனலாக வந்து அதை நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? மற்றபடி ஆனால் இவங்க பக்கம் வந்து எனக்கு இவங்க கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அணுகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ட்ரையாக இருக்கிறாங்க. எனக்கு 2 பேருமே வந்து ரொம்ப 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரி தோணுது. இவங்க அதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்க அந்த ஏரியாவுக்கு போக ரெடியாக இல்லை. எனக்கு அந்த ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம போயிட்டோம். இப்போ எனக்கு 30 ரீச் ஆகிறேன் அப்படின்னா என்னோட லைஃப்லலாம் வந்து வேலைக்கும் படிப்புக்கும் இடையில ஒரு பீரியட் இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இருந்தது எங்களுக்கு. பட் இப்போ அப்படி இல்லை, படிப்பு முடிச்சதுமே ஒரு வேலைக்கு போயிடுறோம். ஒரு ரொமான்ஸ் ஒரு அழகான விஷயம் இல்லாத ஒரு லைஃப்பில் வந்து காதல் தான் வந்து ஒரு அழகான ஏரியாவாக இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆண்கள் வந்து அவ்வளவு மோசமானவங்களா இப்போ நான் நினைக்கல. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு விண்டோவா இந்த ஷோவை பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு ஷாக் அடிக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் அவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மனம் திறந்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். கல்வி, எக்ஸ்போஷர் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டின்னு இந்த ஷோவில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையிலான நட்பு அந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு நாகர்கோவில் மாதிரி ஒரு ஊரில் ஐ திங்க் யூ ரைட்டிங் ஸ்பெட். அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு அப்படிங்கிறது. நாங்கள் வந்து வீட்டில் அப்பா அண்ணன் தவிர ஒரு ஆணோட பேசினா வந்து அவனோட காதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்ப முதல்ல காலேஜில் இருக்கிற ஒரு பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு அட்ரஸ் தெரியல, நான் கூட்டிகிட்டு வரல, வர சொன்னேன், அவனுக்கு அட்ரஸ் தெரியல. பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுமே அவன் வந்தது வந்து வீடு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அம்மா வந்து கிச்சன் கூட்டிகிட்டு போய் கிள்ளி விட்டாங்க, அவனெல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். என்னோட வீட்டில் அக்கா தம்பியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டாங்க, அவன் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஐயோ இவன் வந்துட்டான் வந்து அசிங்கப்படுறானே அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து சொல்கிறான் அட்ரஸ் தெரியல, 2-3 பேர்த்திட்ட கேட்டேன் அப்படின்னு. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க யாரோ ஒரு பையன் பிரியாவை தேடி வந்துட்டானா அப்படின்னு. அப்பா வந்து ஐயோ அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்தார். 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் வந்து அட்ரஸ் தேடி வர்றான், ஐயோ என்ன ஆகும், நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு ஆணை வந்து நான் வந்து அந்த ஊர்லேருந்து வந்துட்டேன். இப்படி இப்போதும் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஆண் பெண் நட்புக்கு வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு முதல்ல பார்க்குற ஒரு ஆண் அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு காதல் தான் வருது. காதல் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இவங்க சொல்கிற மாதிரி பயங்கர மேட்லியாக லவ் பண்ணி உடனடியாக அவங்களுக்கு வந்து வீடு வந்து ப்ரெஷர் கொடுக்குது. அந்த இடத்துல வந்து வீடு வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, இமீடியட்டாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வந்து கிளம்பி போகிறது தான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணாதான் காதல், அவனையே கல்யாணம் பண்ணாதான் காதல், அவனுக்காக செத்து போகிறது தான் காதல் இப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு பிம்பம் வச்சுருக்கிறோம்.
ஓகே போயிட்டான், அதுக்கப்புறமா நான் அவங்க லைஃப் இருக்கு இல்லையா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் எனக்கு இவங்க பேசுறது பிடிச்சது. ஃபேமிலி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆணை நம்பி மட்டும் நம்ம போகிற வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அவமானங்கள் இருக்கு இல்லையா. இங்கே வந்து ஒரு நாப்கின் வாங்குறதுக்கு கூட நான் வந்து என்னோட கணவன் கிட்ட காசு வாங்குறதுக்கான அசிங்கம் இருக்கு இல்லையா. இது படிப்பை விட்டுட்டு போகிற பெண்களுக்கு எல்லாமே வேலை இல்லாமல் போகிற எல்லாருக்குமே நடக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது வந்து ஒரு படித்து வேலைக்கு போய் எல்லாம் நம்மளை வந்து நாம் பார்த்துக்க முடியும், இவன் இல்லாட்டியுமே வந்து நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஏஜில் வந்து வர்ற காதலை மட்டும்தான் வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. மற்றபடி ஸ்கூல் ஏஜ் காலேஜ் ஏஜில் எப்படி வேணாலும் எல்லாமே காதல் தான், காதல் புனிதமானது அப்படிங்கிற ஏரியாவுக்கு என்னால் போகவே முடியல. அதனால இவங்க பயத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நியாயம் இருக்குது, நிறைய நியாயம் இருக்குது. நான் வந்து காதல் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபீல், நான் ஒத்துக்கிறேன். நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தருக்காக நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக வெயிட் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாமே புரியுது. பட் அவன் தான் லைஃப், அவன் இல்லைன்னா நான் இல்லை, அவனுக்காக நான் படிப்பு என்னோட குடும்பம் எல்லாத்தையுமே விடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் காதல் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து நேர்மையான விஷயமா எதிரில் இருக்குதா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது வந்து முழுக்க முழுக்க வந்து திரும்ப திரும்ப அஃபெக்ட் ஆகுறது வந்து பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று அடுத்து என்ன சொல்ல, முதல் தலைமுறை பெண்கள் வந்து அடுத்தடுத்து வர்ற தலைமுறை பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். எல்லாரும் தான் செஞ்சாங்க இல்லையா. காதலிச்சு வேற ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கல்யாணம் தான் பண்ண போகிறோம். அது எல்லாரும் தானே செஞ்சாங்க. வீட்டில் பார்க்குற கல்யாணமோ அல்லது நம்ம பார்த்த கல்யாணமோ என்ன வித்தியாசம்? காதல் வந்து ஒரு பெண் அடையாளத்துக்கான எதிரான விஷயமா நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அதுக்காக விட்டு கொடுக்கறது வந்து தவறான விஷயமோ, எதை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் அப்படின்றத வந்து அடையாள விட்டு கொடுத்தலோடு நம்ம குழப்பிக்கவே கூடாது. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்ன்றது நம்மளுடைய ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கான சந்தோஷம், அது வந்து குழப்பிக்கவே கூடாது. ஆனால் நம்மளுடைய அடையாளம் சார்ந்த விட்டு கொடுத்தல் வந்து எப்போவுமே அதுதான் ஒரு பெண்ணுக்கான அடிப்படையாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த காஷியஸ்னஸ் வந்திருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அந்த திணறல் அதை படிப்பு கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் கண்ணை மூடி காட்டக்கூடாது, எல்லாத்தையும் இமோஷனலாகவே பார்த்துடக்கூடாது. வாட் எவர் செட் அண்ட் டன், இவன் நார்மலான ஆள் தான், இவன் சூப்பர் ஹீரோ கிடையாது. இவனுக்கும் இயல்பிலேயே வாழ்க்கைங்கிறதுல நல்ல சினக்குகள் இதெல்லாம் இருக்கும், இவன் ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுலாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் ரொம்பவும் ஆழமாக அறிவை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. பட் இந்த திணறல், கொஞ்சம் புரிதல், எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நம்பக்கூடாது, எல்லாவற்றையும் ஆராயாமல் வெறும் அன்பின் அடிப்படையிலே விழுந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நீங்கள் நகர்ந்து வந்திருப்பது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. ஆனால் அதுக்காக அதோடைய அழகியலை கொன்ற வேண்டாம், அது ரொம்ப போர் அடிக்கும். அது திருமணத்துக்கு பிறகும் போர் அடிக்கும், திருமணத்துக்கு முன்னாலேயும் போர் அடிக்கும். நீங்கள் கொஞ்சம் ரியாலிட்டி வாங்க. பட் இந்த திணறல் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்த ஷோவில் இங்கே ஆண்களே இல்லைங்கிறதுனால அவங்கள பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் முழுக்க முழுக்க ஆண்களை கொஞ்சம் ஏமாற்றுக்காரர்களை போல பார்க்காதீர்கள், அது கிடையாது. உங்கள் அப்பாலாம் நல்லவங்க தானே, அப்போனா நம்ம பசங்களும் நல்லவங்க தான். நான் இதை எல்லாத்தையுமே இமோஷனலாக பார்க்குறது சரியானது. ஒரு கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கணும், அந்த கேள்வி ரொம்ப அவசியமானது. ஆனால் அந்த கேள்வி நோக்கி பெருவாரியான சமூகம் நகர்ந்திருக்குங்கிறது படிப்பு தந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். பெண்கள் அப்படின்னா பொதுவாகவே ஒரு சாதாரண பார்வை ஒன்று நமக்கு எப்பொழுதுமே இருக்குது. அதிகபட்சம் இவங்க இப்போலாம் படிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் 19 பேசிட்டு போயிடும். பட் பெண்கள்கிட்ட ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத பெரிதாக கவனிப்பதற்கு நம்ம மனசு இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு இளம் பெண், அந்த பெண்ணுக்குன்னு ஒரு பெரியாரிசம்னு ஒரு கொள்கை, அதை தாண்டி அவங்ககிட்ட இருந்த நாணயம். நீங்கள் என்ன நெருக்கடிக்குள்ள அவங்க உட்படுத்தினாலும் மெனக்கட்டெல்லாம் வலிந்தெல்லாம் எதுவும் சொல்லாமல் வீடா இல்லை கொள்கையா அப்படிங்கிறப்ப கொள்கை மேலே ஆசை, ஆனால் வீடு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளே எனக்கு வீடுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்கிற உண்மையை முன்வைத்ததாக இருக்கலாம். தன்னுடைய கொள்கையை நோக்கி பயணப்படுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை இந்த சபைக்கு எடுத்து சொன்ன விதமாக இருக்கலாம். வாஸ் எக்ஸலண்ட். அதுக்காக இந்த ப்ரைஸ் வாங்கலாம். டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். கௌதமி தானே, ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிற இந்த ப்ரைஸ் வந்து ஃபார் 2 ரீசன்ஸ் இந்த பரிசு அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று, ஒரு பக்கம் ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் அதே நேரத்தில் அந்த திணறலை தன்னுடைய இமோஷன் அறிவு 2 தட்டில் வச்சு நகர்ந்துட்டு போகிற ஒரு பார்வை ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரியான பெண்கள் தான் நிறைய பேர் உருவாகணும். வாழ்த்துக்கள். வாங்க, இந்த மாதிரியானவர்கள் நிறைய பேர் வரணும். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் பரிசு. வாழ்த்துக்கள். நிறைய பேர் திணற அடிச்சிட்டிங்கம்மா, வெரி குட். எஸ், அநேகமாக ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு நீண்ட நேரம் டிஸ்கஸ் பண்ணது இதுதான் நினைக்கிறேன் இந்த பரிசை. ஏன்னா அவ்வளோ தூரம் நான் டக்குன்னு முடிச்சிருவோம். ஒரு 4 பேருக்கு இங்கே யார் கொடுக்குறதுனே தெரியல. இவங்க இந்த பொண்ணு, அவங்க இவங்க இந்த பொண்ணு, எல்லாருமே நல்லா பேசுனீங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தங்க சொன்னாங்க, அவருக்கு பிடிக்கலை அல்லது அவர் அதை விரும்பலைன்னு எனக்கு பட்ட உடனேயுமே நான் என் வேலையவே மாற்றிக்கிட்டேன்னாங்க. அது தப்பா சரியாங்கிறது தனி, அது ஒரு அனிச்சையாக நடந்திருக்கிறது. எனக்கு பிடித்த ஒருவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உடனே விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் அவன் மீது
அவ்வளவு காதலாக இருக்கிறேன். இப்படி ஒரு அனிச்சையாக நடந்த ஒரு விஷயம். தட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இன்னைக்கு விமன் ஆர் ஸோ கரியர் ஓரியன்ட். அப்படி தான் இருக்கணும், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த நடவடிக்கை சரியாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த உணர்வில் இருந்த அந்த ஒடிசை, அந்த இமோஷன் இஸ் வேல்யூபிள். வாங்க, உங்களுக்கு தான் அந்த பரிசு கொடுக்கணும். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு அற்புதமானதாகவும் இல்லை, அவ்வளவு மோசமானதாகவும் இல்லை. வெறும் இமோஷனை மட்டும் வச்சு லவ் பண்ணாதீங்க. அறிவை விட ரொம்ப முக்கியமானது இமோஷன்ஸ். ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த சமூகத்துக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் காதலை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களாவே ஒரு கற்பிதை வச்சுருக்காங்க. அது இல்லைங்கிறது இந்த ஷோ உடச்சிருச்சு. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக காதலை பார்க்கக்கூடிய மனசு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போல்லாம் பொண்ணுங்களுக்கு இமோஷனே கிடையாதுங்கிறது உடஞ்சிருக்கு. அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப ஒவ்வொருத்தர் அப்படியே டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு நினைக்கிறேன். இட்ஸ் அ விண்டோ. இந்த ஷோ பெண்கள் காதல் பற்றி அவர்களுடைய பார்வை குறித்து ஒரு ஜன்னலை இந்த சமூகத்திற்கு திறந்து காட்டியிருக்கு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சாதன். நீங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியா நான் பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி.